சயின்ஸ் டீச்சர். அதே மாதிரி ஒரு எங்களோட ஃபியூச்சரியம் அகாடமியில எஸ்எஃப்டி டீச்சர் ஆகிறேன். ஏலவல்ல டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா எஸ்எஃப்டிங்கிறது என்னன்னு வழங்கும். எங்களோட ஃபியூச்சரியம் வழங்குற ஒரு ஃப்ரீ செமினார்ல நம்ம இணைஞ்சு விடுவோம். எங்களோட ஃபியூச்சரியம் அகாடமிங்கிறது ஏலவல் படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னது கணித விஞ்ஞான பிரிவும் டெக்னாலஜி பிள்ளைகளுக்குமான கிளாஸ் வழங்குது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஃப்ரீ செமினார் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ஷால்லா நம்ம செமினாருக்கு போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேப்பர் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜிசி ஓலவல் எழுதுறாங்களுக்கு என்ஐஆல கல்வி அமைச்சால வெளியிடப்படுற ஒரு மாடல் பேப்பர். அது வந்துகிட்டு எந்தெந்த செக்ஷனுக்குள்ள கேள்வி எடுக்காங்க, அந்த செக்ஷனுக்குள்ள வேற கேள்வி போட்டு தருவாங்க. நம்ம அந்த பேப்பரை பார்க்கறது மட்டும் இல்லாம அந்த செக்ஷன்ல என்னென்ன தியரி கொஞ்சம் மலைசியா ஆயிடும். சரியா? ஓகே, எல்லாரும் மேபி செஞ்சிருக்கலாம். இப்ப நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. முதலாம் கேள்வி என்னென்றால், உரிய இணையம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய. உங்களுக்கு தெரியும் இணையம் என்றால் என்ன? உங்களுக்கு தெரியும் என்னது? பொதுவாக ஒரு தொழிலை குறித்த ஒரு தொழிலை மேற்கொள்வதற்காகவும் பொதுவாக உற்பத்தி தோற்றுவாய் ஒன்றை கொண்டதுமான களங்கள்ல கூட்டம் தான் என்ன? இளையம். இளையம் அது இரண்டு வகைப்படும். ஒன்று நிலை இளையம், அடுத்தது பிரியிலயம். பிரியிலயம் மூணு வகைப்படும். உச்சி பிரியிலயம், இரண்டாவது பக்க பிரியிலயம், மூணாவது இடை புகுந்த பிரியிலயம். நிலை இளையம் ரெண்டு வகைப்படும். எளிய நிலை இளையம், அடுத்தது சிக்கலான நிலையிலம். சிக்கலான நிலையிலம். எளிய நிலையிலம் அதே மூணு வகைப்படும். ஒன்று புடைக்கல இலையம், இரண்டாவது ஒட்டுக்கல இலையம், மூணாவது வல்லுறுக்கல இலையம். சிக்கலான இலையம் ரெண்டு வகைப்படும். ஒன்று கால், இரண்டாவது உரிய. சரியா? இப்ப அவன் கேட்கான் உரிய இலையத்தை பத்தி கேட்கான். உரிய இலையத்துல தொழில் என்ன கேட்கான். உரிய இலையம்ங்கிறது உணவை கடத்தக்கூடியது. உணவை உற்பத்தி செய்யற இடத்துல இருந்து தேவையான இடத்துக்கு கடத்தக்கூடியது. ஊனா உணவு, ஊனா உணவு. கால் வந்துருக்கு நீரையும் கனியுப்பையும் கடத்தக்கூடியது. சரியா? இப்ப கேள்வி பார்த்தோம்னா உரிய இலையம் தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்யுது. ஆனா முதலாம் கேள்வி சுக்ரோஸை கொண்டு செல்லும். அப்படி படிச்சா இல்லையான்னு தெரியா, அப்படி வைக்க வேண்டும். அடுத்தது நீரை கொண்டு செல்லும். நீரை கொண்டு செல்வது என்ன? கால். நீரையும் குளுக்கோஸையும் கொண்டு செல்லும். நீரையும் கனிவுப்பையும் கொண்டு செல்வதுதான் கால். நீரையும் கனிவுப்பையும் கொண்டு செல்லும், அதான் கால். சுக்ரோஸை கொண்டு செல்லும் என்றால் உணவுங்கிறது என்ன வடிவில் கொண்டு செல்லப்படும் என்றால் சுக்ரோசு என்கிற வடிவில் கொண்டு செல்லப்படும். சுக்ரோசு இது கொண்டு செல்லப்படும் வடிவம். குளுக்கோஸுங்கிறது உணவு உருவாக்கப்படும் வடிவம். சுக்ரோசு கொண்டு செல்லப்படும் வடிவம். மாப்பொருள் சேமிக்கப்படும் வடிவம். சரியா? தேவைன்னா நான் செல்வதெல்லாம் தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது எக்ஸாமுக்கு சம்டைம் நீங்க எம்சிக்யூ போகல சம்டைம் இதுல பார்த்துட்டு போனீங்கன்னா எம்சிக்யூ எப்படி ஒரு 20 மார்க் 20 கேள்வி என்ன செய்யலாம், ஈஸியா அடிச்சு விடலாம். சவுண்ட்லாம் ஓகேவா? ஓகே, அடுத்தது முதலாம் கேள்விக்கு முதலாவது விட. சரியா? அடுத்தது இரண்டாம் கேள்வி. குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பு சேர்வையை உண்டாக்கும் மூலகம் எது? அயன் பிணைப்பு பங்கிடுவல பிணைப்பு ரெண்டு வகையான பிணைப்புகளில் அயன் பிணைப்புங்கிறது என்னன்னா இலத்திரனை தன்னை இலத்திரனை முற்றாக வேறொரு அணுவு வழங்கினா அது என்ன? அயன் பிணைப்பு. தன்னை இலத்திரனை இன்னொரு ஆளோட பங்கீடு செஞ்சா அது என்ன பிணைப்பு? பங்கிடுவல் பிணைப்பு. பங்கிடுவல் பிணைப்பு. சரியா? ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது இதுல தந்திக்கிறதுல
எது அயன் எது பங்கிட்டு விளைவு. பொதுவாக நோட் பண்ணிக்கோங்க. பிஏஎல் பொசுபரஸ் குளோரின் குளோரின் சரியோ. இது சரி கல்சியம் கல்சியம். இது நாலுலையும் குளோரினோட இணைந்து அயன் பிணைப்பு உருவாக்குற மூலம் இதை நிகழ்த்தியா. இங்க பார்க்கணும் என்னன்னா பொதுவாக அயன் பிணைப்பு உருவாக்குறது உலோகமும் அலுலோகம் அறிவு பொதுவாக எப்பயும் வந்து செல்ல வரல பொதுவாக சரியா. இங்க பி வந்து ஒரு உலோகம் சிஏ உலோகம். இங்க பிஇ குளோரினோட பங்கீடு வலு பிணைப்பு பி வந்துட்டு குளோரினோட அயன் பிணைப்பு வந்துட்டு உறுதியாகுது. சோ பிஇல பங்கீடு வலு பிணைப்பு பங்கீடு வலு பிணைப்பு இவரும் பங்கீடு வலு பிணைப்பு இவர் ரெண்டு பேரும் பங்கீடு. இதுதான் அயன். இது எப்படி ஆயினா சிஏ டூ பிளஸ் சிஎல் மைனஸ் ரெண்டு சேர்ந்து சிஏ சிஎல் டூ எங்க ஆயினாமா. இவர் எப்படி இருக்காருண்டா பிஇ சிஎல் சிஎல் ஏஎல் எப்படி இருக்காருண்டா முக்கியமா பாக்கணும் என்னன்னா அட்டகம் பூர்த்தி ஆகணும். அட்டகம் பூர்த்தி ஆகலண்டா அதான் மையானுல என்னது மையானு இலத்திரன் வந்துகிட்டு 8 இருக்கணும். இவர பார்த்தோம்னா மையானு இலத்திரன் 6 இருக்கும். இவர பார்த்தோம்னா 10 இருக்கும். இவரோட ஒரு ஸ்பெஷல் அட்டகம் பூர்த்தி ஆகாத முறை சரியா. ஓகே அப்ப நம்ம விடைய கண்டுபிடிக்கலாம். சரியா. அடுத்தது மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் பின்வருவனவற்றுள். முதலாவது இந்த எம்சிக்யூ செய்ய போல நம்ம இந்த வெற்ற முறையை பயன்படுத்தணும். என்னன்னா உதாரணத்துக்கு பார்த்த உடனே ஒரு நான் இங்க பார்த்தது குளோரினுடன் இணைந்து அயன் பிணைப்பு உண்டாகும் உலோகம். பொதுவாக உலோகமும் அளவும் தான் அயன் பிணைப்பு உருவாகும். இங்க பார்த்தோம்னா ரெண்டு அளவு மீறி அலுமினியமும் போஸ்பரஸும் அளவு அவர்களும் வெட்டி போடுவோம். மிச்சம் ரெண்டு வரைக்கும் தான் வெட்டி போடும் வெட்டி போடுவோம். இவராண்டு பாக்குறதா கேள்வி செய்யும். இப்ப நம்ம 4 பேர் 4 விடையை வச்சு பார்க்க போல ஏதாவது நமக்கு தெரிய அறியாத வரும். அப்ப 4க்கு 1 அது நிகழ்ந்தவர் 4க்கு 1. இப்ப இவரையும் வெட்டி போடுவோம். பார்த்தோம்னா இவர் நம்ம எது விட போறோமோ என்ன விட போறோமோ அந்த விட 1 சரியா இருக்கும் நடி போல ஆகும். அதுக்கான நிகழ்ந்தாவு 2க்கு 1 எந்த நிகழ்ந்தாவு கூட நம்ம வெட்டி போட்டு பார்க்கறதுக்கான நிகழ்ந்தாவு தான் கூட. சோ அப்ப எம்சியூல நீங்க என்ன மெத்தட் பின்பற்றணும் என்றால் இந்த வெற்ற மெத்தட்டை பின்பற்றி வச்சுக் கொள்ளுங்க சரியா. ஓகே அடுத்தது மின்காந்த தூண்டல் பயன்படுத்தப்படும் உபகரணம் பின்வருவனவற்றுள் எது. சார் கடன் கட்டை. ஓ வெரி குட் கடன் அட்டை. ரெண்டு விஷயமே தானே. ஒன்று மின்காந்த விளைவு மின்காந்த தூண்டல் சரி. மின்காந்த விளைவுங்கிறது வந்துகிட்டு பிளமின்ல இடக்கைவி விசைய பாக்குறது சரியா. ஒரு கடத்தும் கம்பியில காந்த புலத்தில் இருக்கிற கடத்தும் கம்பியில விசைய பாக்குறது தான் பிளமின் இடக்கைவி. மின்காந்த தூண்டலுக்கு பயன்படுறது வழக்கைவி சரியா. இப்ப நம்ம பார்க்க போறது மின்காந்த விளைவுளால் வருவார். மின்காந்த தூண்டல்ல என்னென்ன உபகரணம் பயன்படுத்தப்படுவா தெரியும். நேரோட்ட மோட்டார் மின்காந்த விளைவு நேரோட்ட மோட்டார். அடுத்தது மின்மணி இவரும் மின்காந்த விளைவு சரியா.
ஒளிபெருக்கி மின்காந்த விளைவு. ஒளிபெருக்கி மின்காந்த விளைவு அதே மாதிரி என்னது நுணுக்கு பண்ணி நம்ம மைக்ரோஃபோன் தானே அது மின்காந்த தூண்டல். சரியோ? நேரோட மோட்டார் மின்காந்த விளைவு அதே மாதிரி தைலமும் அதுக்கு எதிரானது தைலம். சரியா? அதே அதே மாதிரி இதுல கடன் அட்டை வரும். கடன் அட்டை அது எப்படின்னா கடன் அட்டை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுல பின்னுக்கு ஒரு மெக்னடிக் கார்டு ஒரு மெக்னட் ஒடிக்கும் பாத்தீங்களா கருத்த கலர்ல ஒரு பார்கோட் மாதிரி. அது வந்து என்ன செய்ய மாட்டா காந்த பாய மாற்றத்தை உருவாக்கி என்ன செய்யும் மின் என்னது இந்த காந்த சக்தியை மின் சக்தியா மாற்றலாம். சரியா? ஓகே. அடுத்தது அதுக்கான விடை 4வதா நீங்க இருக்கணும். ஓகே. அடுத்தது அங்கியொன்றின் விஞ்ஞான ரீதியான பெயரை எழுதும் போது பின்பற்றப்படும் விதி அல்லாதது. அங்கியொன்ற விஞ்ஞான ரீதியான பெயரை முன்வைத்து வர ஆரம்பித்தால் கரோலஸ் லீனியஸ். கரோலஸ் லீனியஸ். அவர் அங்க என்னென்ன சொன்னார்டா முதலாவது என்ன செய்யணும் சாதி பெயர், இரண்டாவது இனப்பெயர். அது எப்படின்னா சாய்ந்து இருத்தல் சொல்லுவாங்க. சாய்ந்து இருத்தல் முதலாவது சாதி பெயர், இரண்டாவது இனப்பெயர் எழுதணும். சாதி பெயர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் என்ன செய்யணும் கேபிட்டல்ல வரணும். மற்றதெல்லாம் என்ன வரணும் சிம்போலா வரணும். நம்ம பிரிண்ட் பண்ண கூட எப்படி எழுதணும் என்றால் சாய் எழுத்து எழுதணும். அதே நம்ம கையால் எழுத போறோம் கீழுக்கு அடிக்கோடு இடணும். சரியா? பாருங்க முதலாவது சொல்ற சாதி பெயர் இனப்பெயர் என 2 பகுதிகளை எழுதணும். ஓகே அது சரி. இரண்டாவது சொல்றார் சாதி பெயரினதும் இனப்பெயரினதும் முதல் எழுத்துக்கள். அப்ப ரெண்டிடையும் முதல் எழுத்துக்களை நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதுவோமா? இல்லதானே. சோ அதான் போல ஆன்சர். கையெழுத்தால் எழுதும் போது பெயருக்கு கீழே அடிக்கோடு எழுது. அது சரி. அச்சிடும் போது ஆங்கில சரிவெழுத்துக்களை பயன்படுத்துறது. அதுவும் சரி. அப்ப 4வதுக்கு 2வது ஆன்சர் விளைந்தானே. ஓகே. அடுத்தது உருவில் மின்னிரசாயன களம் காட்டப்பட்டுள்ளது. XY என்பன உலோகங்களாகும். இம்மின்கலம் தொடர்பான சரியான கூற்று எதனை கேட்கிறது? சரியா? இதுக்கு நமக்கு தெரியும் என்னன்னா தாக்க விதத்தோட தெரியும். தாக்க விதத்தோட ஓரளவு ஒரு மிருந்த படமாக்கி பேரு நான் சொல்ல பாருங்க. பெண்ணே சோடியாக கலந்த மனதில் அழகாக நானும் இருந்தேன். வெறும் ஈட்டியை செருகி இதய வெளியை பிளந்து போனாயே. பெண்ணே சோடியாக கலந்த மனதில் அழகாக நானும் இருந்தேன். வெறும் ஈட்டியை செருகி இதய வெளியை பிளந்து போனாய். சரியா? இதுல இந்த மின்கலம் என்கிற செட்டப் மின்கலத்துல அந்த ஆக்சிஜன் மைனஸ் அந்த ஆக்சிஜன் மைனஸ் ரெண்டா அனோடு ஒட்சியேற்றப்படும். அனோடு ஒட்சியேற்றல் நடக்கும். அனோட்டோட மறை மீன்வாய். சரியா? இங்க அனோட்டங்கிறது எப்படி வர மாட்டா ஏதாவது ஒரு 2 மீன்வாயை தெரிவு செய்ய மாட்டா தாக்க வித தொடர்ல மேலுக்கு வர்றது அனோட்டா வரும், கீழுக்கு வர்றது கனோட்டா வரும். சரியா? ஓகே. இப்ப நம்ம இவ்வளவு போதும் இந்த விடையை பார்க்கறது. இலத்திரன் வந்தால் அதுக்கு எதிர் திசையில் என்ன வரும்? மின்னோட்டம் வரும். மின்னோட்டம் எதிர் திசை என்றால் மின்னோட்டம் பிளஸ் இருந்து போகும், மைனஸ் போகும். சோ இது பிளஸ், இது மைனஸ். சரியா? இது விளங்கியா?
ஓகே, முதலாவது கேள்வி பார்ப்போம். எக்ஸ் ஒட்சியேற்ற மடை. எக்ஸ்ங்கிறது என்ன? பிளஸ் தானே. பிளஸ் என்ன? கதோடு. கதோடு அங்க என்ன நடக்கும்? தாழ்த்தல். இங்க மைனஸ் தானே. மைனஸ் என்ன? ஒட்சி ஏற்றல், அனோடு. சரியா? ஓகே, எக்ஸ் ஒட்சியேற்ற மடை. சரியா? எக்ஸ் தாழ்த்தல் அடை. அடுத்தது கரைசலின் pH பெருமானம் நேரத்துடன் குறைவடையும். H2SO4 பிரிகி அடைஞ்சிட்டால் 2H+ ஆகவும் SO4 2- ஆகும். H+ கூடினால் pH பெருமானம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். சோ அதுவும் வராது. பை அனோடா துல்பல். சரிதானே? பை அனோடு ஒட்சியேற்றம் நடக்கும் மறைநீர் வாயு. அப்ப அது சரியான ஆன்சர். எக்ஸ் தாக்க விகித தொடரில் வைக்கு மேலே காணப்படும். எக்ஸ் வந்துகிட்டு வைக்கு மேலே காணப்படும். எக்ஸ் தாக்க விகித தொடரில் வைக்கு மேலாக காணப்படும். அது ஒரு ராங் ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்தது உராய்மட்ட மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள எம்மெனும் திணிவுடைய பொருள் மீது எஃப் எனும் விசை பிரயோகிக்கப்படும் போது ஏ எனும் ஆர்முகருடன் இயங்குகிறது. முதலாவது திணிவிற்கு முற்றிலும் சமனான மற்றொரு எம் திணிவு முதலாவது திணிவின் மீது வைக்கப்பட்டு எஃப் எனும் விசை பிரயோகிக்கும் போது பொருளின் புதிய ஆர்முகர்கள் யாராரு? என்ன கேள்வி என்றா, இந்த பந்தி மாதிரி கேள்வி வந்தா வாசிக்க மாற்றல் பண்ற சோம்பரம் வாசிக்கிறது. பந்தி மாதிரி கேள்வி வந்தா அது விளங்காட்டி ஒரு தரம் வாசிங்க, ரெண்டாவது தரம் வாசிங்க, மூணாவது தரம் வாசிங்க, சரியா விளங்கும். கேள்வி எந்த அளவு விளங்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்? விடையை சரியா செய்யலாம். என்ன சொல்லலாம்னா, இங்க எம்ங்கிறது நீவ எஃப்ங்கிற விஷயம் கொடுத்து ஏங்கிற ஆர்முகங்களோட அனுப்புறான். சரியா? அதே எஃப்ங்கிற விஷயம் கொடுத்து 2 எம்ங்கிறது நீவ எந்த ஆர்முகங்களை போகும் இந்த ஆர்முகம் நமக்கு தெரியாது. சோ ஏ ஓடும். சரியா? இங்க நம்ம F7MA பிரயோகிப்போம். நமக்கு தெரியுதானே? F7MA. சரியா? இங்க நம்ம F7 அதே F தானே. இங்கேயும் அதே F, இங்கேயும் அதே F. ஏன்னா அதே விஷயம் சொல்லி தராது. சோ F7M A என்னன்னு தெரியா. சோ A days. சாரி 2M. 2 என்ன? A days. ஓகே. இங்க நம்ம என்ன செய்யலாம்டா, இதுவும் அதே F, இதுவும் அதே F. நமக்கு தெரிஞ்ச கணிதத்துக்கு என்ன செய்யலாம்? இங்க பிரதிக்கலாம். சோ இங்க M, இங்க A, இங்க 2M, இங்க A days. இந்த A days தான் நமக்கு தெரியா. என்ன செய்யலாம்டா, இந்த எம்மையும் கட் பண்ணலாம். ஏக்கு கீழே இந்த 2 இதோட பெருக்கப்படுது. இந்த பிரிவது. சோ A days. A/2. எத்தனை ஆன்சர்? பெஸ்ட் ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்தது 7வது. பாம்பை கண்ட பிள்ளை பயந்து சத்தமிடுகின்றது. இதன் போது பிள்ளையின் உடலில் ஏற்படும் மாற்றம் யாரு? பாம்பை கண்டா என்ன நடக்கும்டா, நம்ம உடம்புல தன்னாட்சி நரம்பு தொகுதி, நரம்பு தொகுதி உமிழ்நீர் சுரத்தல் நிரோதிக்கப்படல் சார். அதுல கொஞ்சம் விளங்கப்படுத்தி போமே. அதுல தன்னாட்சி நரம்பு தொகுதி 2 பகுதி ஒன்று பரிவு, அடுத்தது பரபரிவு. பரிவுக்காக பயன்படுத்தப்படும் முதியம் என்ன? பரிவு நடந்தா அங்க வர முதியம் என்ன? சொல்லி அது ஹோமோன் என்ன? உதாரணத்துக்கு என்ன, நாய் தோர்த்துது, நாய் என்ன ஹோமோன் உங்களுக்கு சுரக்கும்? சரியா? அட்ரினலின் ஹோமோன் சுரக்கும். சரியா? அட்ரினலின் ஹோமோன் சுரந்துட்டேன்னா முதலாவது நமக்கு என்ன நடக்கும்டா, உதாரணத்துக்கு நாய் தோர்த்தினா நம்ம கண் என்ன செய்யும்? விரியும். கண்மணி விரியும். நாய் தோர்த்தினா கண்மணி சுருங்கி என்ன செய்வேன்? போய் அது முற்றுவேன். அப்ப நாய் தோர்த்தினா என்ன செய்யும்? கண்மணி விரியும். சுவாசம் என்ன செய்யும்? சுவாச வீதம் என்ன செய்யும்? கூடும். இளைக்கும் தானே? நாய் தரத்தில் என்ன செய்யும்? சுவாச வீதம் கூடும். கண்மணி விரியும். அடுத்தது ஹார்ட்பீட்.
நாய் தளர்த்தி ஓடி நின்றதுக்கு போறோம், நாய் தளர்த்தி ஓடி நின்றதுக்கு போறோம், கை இந்த நெஞ்சில சொட்டு பாருங்க, என்ன செய்யும்? ஹார்ட் பீட் என்ன செய்யும்? கூடும். அப்ப இதே அடிக்கும் வீதம் என்ன செய்யும்? கூடும். சரி, உதாரணத்துக்கு இவன் நாய் தளர்த்துது, நீங்க ஓடக்குள்ள பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அந்த கடையில நீங்க சாப்பிட்டு போவீங்களா? பசிக்குமா உங்களுக்கு நாய் தளர்த்தினா? பசிக்காது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா உமிழ்நீர் என்ன செய்யுது? நிரோதிக்கப்படுது. உமிழ்நீர் சுரந்தா தானே பசி எல்லாம் வரும். சோ உமிழ்நீர் என்ன செய்வாங்க? நிரோதிக்கப்படும். இறப்பை இந்த சிறு உடல்ல சுற்றுச்சுருங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிரோதிக்கப்படும். உதாரணத்துக்கு நாய் திறத்தினத்தை மட்டும் நினைப்புச்சுனீங்களா? நாய் திறத்தினதுக்கு பிறகு அந்த நாய் திறத்துறது பரிவு, நாய் திறத்தினதுக்கு பிறகு நீங்க ஒரு இடத்துல நிக்கிறது பரபரிவு. ஒரு நாய் திறத்துறது நினைப்புச்சுட்டா மற்றது என்ன செய்யும்? ஈஸியா. முதலாவது கண்மணி விரியும், சுவாச வீதம் கூடும், இதே வடிப்பு வீதம் கூடும், உமிழ்நீர் சுரப்பு நிரோதிக்கப்படும், சுற்று இறப்பை சிறு உடல் எல்லாம் சுருக்கங்கள் குறைக்கப்படும். சரியா? ஓகே, இந்த கேள்விக்காக பாம்பை கண்ட பிள்ளை பயன் சத்தம் வெளியிட்டது. இதன் போது பிள்ளையின் உடலில் ஏற்படும் மாற்றம் யாது? கண்மணி துவாரம் சிறிதாது. பாம்பை கண்டு கண்மணி துவாரம் பாம்பை கண்டு துவாரம் சிறிதாயிட்டா பாம்பு என்ன செய்யும்? உங்களை இதே துடிக்கும் வீதம் குறைவடைகிறது. இதே துடிக்கும் வீதம் குறைவடைகிறது செய்யாது, ஓடாது. அப்படி ஒன்று செய்யும். ஒரு இடத்துல அவடத்தை நீ பாம்பு செய்யும் வந்து கொந்தை போகும். சுற்றுச்சுருங்களா செய்ய தூண்டப்படாது. பாம்பை கண்டவில்லை சுற்றுச்சுருங்களா செய்ய தூண்டப்பட என்ன செய்யும்? போய் இருந்து சாப்பிடும். பாம்பை கண்டா இருந்து சாப்பிடுறா. அடுத்து உமிழ்நீர் சுரப்பு நிரோதிக்கப்படும். அதான் வீடு. எட்டாம் கேள்வி. முப்பது கிராம் அசிட்டிக் அமிலத்தில் அடங்கியுள்ள ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. சரியா? 30 கிராம் CH3 COH அசிட்டிக் அமிலம் அணுக்கள் எண்ணிக்கை காண்பதற்கு முதலாவது என்ன செய்யணும்டா, இவரோட மூல் சமன் சிமோலே மூகில கெமிக்கல், அதாவது தரப்பட திணிவுகளை அவரோட மூல திணிவு. தரப்பட திணிவு என்ன? 30 கிராம். அவரோட மூல திணிவு என்ன? 60 கிராம். சோ இவரோட மூல என்ன? அரை மூல். இதுவரையா இந்த அரை மூல் அசிட்டிக் அமிலத்துல எத்தனை ஐதரசன் இருக்கு? 1 2 இது 3 இது 4. எத்தனை ஐதரசன் இருக்கு? 4 மூல் இருக்கு. 4 ஐதரசன் இருக்கு. அரை மூல் தர 4 ஐதரசன். எத்தனை மூல் ஐதரசன்? 2 மூல் ஹைட்ரஜன் இருக்கு. சரியா? ஒரு மூல் ஹைட்ரஜன் எத்தனை அணுக்கள் இருக்க மாட்டா? எண்ணெயோ ஹைட்ரஜனோ எண்ணெயோ ஒரு மூல இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கை 6.022 தர 1023. அப்ப இந்த 2 மூல்ல எத்தனையும் 2 மடங்கு வழங்காதாக விளங்கல. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 30 கிராம் அசிட்டிக் அமிலம். சரியா? இவர மூல கண்டுபிடிக்கணும். முதலாவது தரப்பட்டிக்கு அசிட்டிக் அமிலத்துல மூல கண்டுபிடிச்சாதான் அதுல எத்தனை ஹைட்ரஜன்கள் மூல என்ன செய்யலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அசிட்டிக் அமிலத்துல மூல கண்டுபிடிக்கிறதுக்கு மூல் சமன் தரப்பட்ட திணிவு சிமோலோகியில அவர மூல திணிவு தரப்பட்ட திணிவு நான் எடுக்கிற திணிவு எது எடுக்கிறாங்க? 30 கிராம். சோ அதை நம்ம மேல போடுவோம். அவர மூல திணிவுங்கிறது 60 கிராம். என்ன செய்யும்? கீழே போடுவோம். போட்டோம்னா எத்தனை மூலன் வரும்? அரை மூலன் வரும். அது விளையிட்டானே கேட்டபுள்ள விளையிட்டது. அரை அசிட்டிக் அமிலத்துல எத்தனை ஐதரசன் இருக்கு பார்ப்போம். ஒரு ஐதரசன், இங்க 3 ஐதரசன், 4 ஐதரசன் இருக்கு. சோ இவரை 4 பெருக்கணும். பெருக்கினா எத்தனை மூல் ஐதரசன் இருக்கு? அது விளையிட்டா அரை மூல்ல எத்தனை ஐதரசன் இருக்கோ அத்தனை அதை பெருக்கினம் பண்ணா அவர்ல எத்தனை மூல் ஐதரசன் இருக்கு வரும். அது விளையிட்டா ஓகே. அப்ப 2 மூலண்டா ஒரு மூல் எண்ணெயோ எந்த பதார்த்தத்தில் ஒரு மூலையும்
6.02 தர 10 23 அணுக்கள் இருக்கு. சோ அப்ப 2 3ல வேற 2ஆல் பெருக்கிறதுக்கு வர அணுக்கள் இருக்கு. அது வரைக்கும் தானே? ஆம் சார். ஓகே ஓகே. அடுத்தது 9ஆம் கேள்வி. பின்வரும் சேர்வைகளின் pH பெருமானம் குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டும்படி. pH பெருமானம் வந்துகிட்டு பார்க்கணும்னா அமிலம் காரம் பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் எடுக்கும். அமிலம் என்றா என்னன்னா நீர்க்கரைசல் நிலையில சார் H+ மூணாவது என்னது? சார் மூணாவது சார். ஆன்சர் 3வது தான். ஆன்சர் பாக்குறதுக்கு ரெண்டாலும் ஆன்சரை பார்த்துட்டு பேசிடலாம். இதே பேப்பர் நம்ம வர போறோம்லையே. நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்வி சம்பந்தமா ரிலேட்டடான என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்த்து கூட என்ன செய்யும் நம்ம போவோம். ஏன்னா ஜென்ரல் ஜிசி உணவுகளுக்கு உங்களுக்கு இதே மாதிரி பேப்பர் வர போறோம். இல்லாட்டி நான் ஆன்சர் சொல்லிட்டு பேசிடுவோம். இது சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்வோம் போனோம்னா லேசி உங்களுக்கு என்னதுக்கு ஜிசி உணவல் எழுதுறதுக்கு உங்களுக்கு லேசி. ஓகே ஓகே. அமிலம் அமிலம் என்னன்னா நீர்க்கரைசல் நிலையில H+ விடுவிக்கிறது என்ன? அமிலம். OH- விடுவிக்கிறது காரம், அதாவது மூலம். இதுல 2 வரி முற்றாக H+ விடுவிச்சா அதை வண்ணமிலம் என்கிறது. வண்ணமிலம். பகுதியாக H+ விடுவிச்சா அதை மென்னமிலம் என்கிறது. மென்னமிலம் என்கிறது. இவர்களை முற்றாக OH- விடுவிச்சா விடுவிச்சா அவரை வன்காரம் வந்து பகுதியாக விடுவிச்சா அவரை மென்காரம் வந்து. சரியா? ஓகே. இப்ப pH ஒழுங்க பார்த்தோம்னா வன்காரம் மென்காரம் மென்னமிலம் வண்ணமிலம் தான் pH ஒழுங்கு. சரியா? வண்ணமிலத்துக்கு pH என்ன? சரி இப்ப நமக்கு குறைஞ்சி போகும். சரியா? மென்காரம் வன்காரம் மென்காரம் மென்னமிலம் வண்ணமிலம் pH என்ன செய்யும்? குறைஞ்சி போகும். சரியா? இப்ப நம்ம இங்க தந்திக்கிற 6வது எந்தெந்த இடத்துல வருவாங்கன்னு பார்க்கணும். HClங்கிறது H+ முற்றாக விடுவிக்கிறார். சோ வண்ணமிலம். H2CO3 அவர் H+ பகுதியாக விடுவிக்கிறார். சோ H2CO3 மென்னமிலம். அடுத்தது NH4OH பகுதி OH- பகுதியாக விடுவிக்கிறார். NH4OH. அடுத்தது முற்றாக விடுவிக்கிறார். NaOH. பார்த்தோம்னா குறைந்த செல்வம் வன்காரம் எது எங்கடி NaOH. மென்காரம் எங்கடி NH4OH. மென்னமிலம் எங்கடி H2CO3. வண்ணமிலம் HCl. ஆன்சர் வந்துட்டா? இது விளையாடா? ஓகே. அடுத்தது இதை காட்டியல் கொஞ்சம் பார்ப்போம். அந்த பாசி சாயத்தால அமிலம் எப்படி மாறுங்கிறதுக்கு காரம் எப்படி மாறுங்கிறது பார்ப்போம். அதுக்கு நீ சிரித்தால் அழகு. நீ சிரித்தால் அழகு வேண்டா. நீலம் சிவப்பா மாறும் என்னதுல? அமிலத்துல. நீலம் சிவப்பா மாறும் அமிலத்துல. நீ சிரித்தால் அழகு. அடுத்தது கா சி நீ காரத்துல சிவப்பு நீலமா மாறும். இது பாசி சாயத்தால நிறமாற்றம். பினோப்தலின் என்ன நடக்கும்னா அமிலம் நிறமாற்றத்தை தராது. காரம் என்ன செய்யும்? இளஞ்சிவப்பு நிறத்தை. பினோப்தலின் அமிலம் நிறமாற்றம் தராது. காரம் இளஞ்சிவப்பு நிறம். சரியா? அடுத்து மெதைல் செம்மஞ்சள். அமிலம் சிவப்பு, மெதைல் செம்மஞ்சள். அமிலம் சிவப்பு, காரம் மஞ்சள். சரியா? நோட் பண்ணிடும். ஓகே.
விளங்கினா விளங்காதாங்க விளங்காதாங்க சார் வழங்கிட்டு நோட் பண்ணணும்டா கேட்டுக்கோடா. என்ன நடக்கும்டா கேள்விவாசிகள் மின்காந்த தூண்டலை எடுத்துக்காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட மின் சுற்று ஒழுங்கமைப்பு உருவில் காணப்பட்டது. சட்டக்காலத்தை கம்பி சூழலினுள் செலுத்துவதையும் வெளியே எடுப்பதையும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது L1 L2 ஆகிய எல்இடிகளில் அவதானிக்கக்கூடியவை ஆகும். சட்டக்காலத்தை உள்ளுக்கு கம்பி சூழலுக்கு போக போல என்ன நடக்கும்டா ஒரு டிரெக்ஷன்ல காரணம் வரும். இந்த டிரெக்ஷன் ஓடும் இந்த டிரெக்ஷன் ஓடும் இந்த டிரெக்ஷன் ஓடிச்சா இப்படி வரும் அப்படியே ஐ வரும். இதுக்குள்ள போலாமா? இது பெரிய தானே. இதுக்குள்ள போயிடாது. கரண்ட் இதுக்குள்ள போகுது. இதுக்குள்ள என்ன செய்யும்? போய் ஒரு தாரம் L2 10 உள்ளுக்கு போக போல L2 10 உதாரணத்துக்கு வெளியே எடுக்க போல மற்ற டிரெக்ஷன்ல கரண்ட் ஓடும். இதுக்குள்ள போகலாம். இதுக்குள்ள போயிடாது. வெளியே தானே. இது வெளியே. இதுக்குள்ள போயிடாது. அப்ப என்ன செய்யும்? இதுக்குள்ள கரண்ட் ஓடும். L1 10. L1 L2 என்ன செய்யும்? மாறி மாறி என்ன செய்ய போகுது? 10 போகுது. விளையாட தம்பிமா. ஓகே. தாவரங்களில் நடைபெறும் சுவாசம் மற்றும் ஒளித்தொகுப்பு செயல்முறை தொடர்பான சரியான கூற்று பின்வருவனவற்றுள் எது? சுவாசமும் ஒளித்தொகுப்பு. சரியா? இதான ரெண்டு சமன்பாடு. ஓகே. சுவாசத்தை பார்த்தோம்னா சுவாசம்ங்கிறது இரவு வேளையில் மாத்திரம் நடைபெறும் போட்டியா? ஆன்சர் என்னன்னா சுவாசம் இரவுல நடக்கும், பகலே நடக்கும். ஆனா ஒளித்தொகுப்பு தான் நடக்கும், ஒளி இருக்கிற போது மட்டும் நடக்கும். சரியா? அடுத்தது அது இரண்டாவது ஆன்சர் தந்துட்டா, அது சரி. மூணாவது குளுக்கோஸ் தோற்றுவிக்கப்படும். குளுக்கோஸ் இங்க என்ன நடக்குது? உடைக்கப்படுது. குளுக்கோஸ் உடைச்சது என்ன சக்தி ஆகுது. இங்கதான் என்ன நடக்குது? குளுக்கோஸ் தோற்றுவிக்கப்படுது. இங்க குளுக்கோஸ் உடைக்கப்படும், இங்க குளுக்கோஸ் தோற்றுவிக்கப்படும். அடுத்தது சக்தி விரயமாகும் செயற்பாடு. சுவாசத்துல சக்தி விரயமாகுதா? சக்தி உருவாக்கப்படுது. இங்கதான் நடக்குது? சக்தி சேமிக்கப்படுது. சொல்லி சக்தி விரயமாகும் செயற்பாடு. சரிங்களா? ஓகே. அப்ப அதுக்கு ஆன்சர் ரெண்டாவது. ஓகே. சரிங்களா? 12ஆம் கேள்வி. விளையாடா? பன்னெண்டாம் கேள்வி பார்த்தோம்னா இரும்பு பிரித்தெடுப்பின் போது ஊதுலையில் நடைபெறும் செயற்பாடுகள் தொடர்பாக 3 கூட்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன. இரும்பு பிரித்தெடுப்பு எங்க நடக்கும்டா? ஊதுலையில நடக்கும். ஊதுலையில அதுல முதலாவது தாக்கம் CO2 கார்பனை முதலாவது எரிப்பாங்க, எரிச்சு CO2 கொடுப்பாங்க. இந்த CO2 என்ன செய்வாங்க? கார்பனை போடுவாங்க, திரும்பி CO எடுப்பாங்க. இந்த கார்பன் மோனாக்சைடை கொண்டு என்ன செய்வாங்க? ஏமண்டைட் கூட போடுவாங்க. CO என்ன வருமாண்டா? FeCO2. சோ இங்க இதான் தாக்கம். போக என்ன நடக்குமாண்டா? அந்த கழிவுகளை வெளியேற்றதுக்கு சுண்ணாம்பு வெப்ப பிரிவு அதுல CaO எடுத்து CO எடுத்து CO plus SiO2. So CaSiO2
O2. CO plus A O2. So C A O 2 once. சரியா? இது ரெண்டும் கழிவுகள். சரியா? இதான் இரும்பு பிரித்தெடுப்பு தாக்கம். சரியா? ஓகே. முதலாம் கேள்வி என்னன்னா ஏமடைட்டில் ஒட்சியேற்றம் மூலம் இரும்பு உற்பத்தி ஆகப்படும். இதான் ஏமடைட். இங்க ஒட்சியேற்றமா தாழ்த்தலான்னு பார்த்தா இங்க இவர ஒட்சியேற்ற எண் பார்த்து வந்து +3. இங்க இவர ஒட்சியேற்ற 0. அப்ப 3ல இருந்து 0க்கு போகுதுடா அங்க என்ன நடந்துருக்கு? தாழ்த்தல் நடந்துருக்கு. அப்ப ஏமடைட்டில் தாழ்த்தல் மூலம் என்ன நடக்கும்? இரும்பு பிரித்தெடுக்கப்படும். அப்ப முதலாவது ரோங் ஆன்சர். இரும்பு தாதில் அடங்கியுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக சுண்ணாம்பு மூலப்பொருட்களாக பயன்படுத்தப்படும். இந்த பயன்படுத்தி இந்த சுண்ணாம்பை பிரிச்சு கல்சியம் ஆக்சைடு எடுத்து என்ன செய்யும்? கழிவுப் பொருட்கள் பயன்படுத்தி வரிசையான ஊதுலையுள் சேகரிக்கப்படும் கற்கரி எரிபொருளாக பயன்படுத்தப்படும். எரிக்கின்றன கற்கரி. ஓகே, அப்ப பியும் சியும் மூணாவது ஆன்சர். ரைட்டா? ஓகே, அடுத்தது நேரோட்ட மோட்டாரில் உள்ள திசை மாற்றிகளின் தொழிற்பாடு யார்? நேரோட்ட மோட்டார் ஏற்கனவே நம்ம படிக்கிறது கொஞ்சம் பார்த்தோம். நேரோட்ட மோட்டார் அதுல இதுல பிரஸ் இருக்கும், இதுல நிலைமாற்றி இருக்கும். இது ஆமேச்சர். தெரியுதா? இந்த ஆமேச்சர் கம்பி உதாரணத்துக்கு இதுக்குள்ள அழைப்பி கரண்ட் வந்தா இது என்ன செய்யும்? ஒரு அரைவட்டம் சுழல போல இந்த கரண்ட் என்ன செய்யும்? இப்படி வராது, மாறி இப்படிதான் அடிக்கும். இது சுத்தி வந்து மாறி இப்படிதான் அடிக்கும். ஓகே, உதாரணத்துக்கு இஞ்சால என் இஞ்சால எஸ் கொஞ்சம் வேண்டாம். உதாரணம் ஒரு பக்கம் இப்ப விச மேலுக்கு வைக்கிறேன். இப்ப இது இப்படி சுழல் வைங்க. இப்படி சுழந்து அரைவட்டம் ஆச்சுண்டா கரண்ட் மாறி என்ன செய்யும்? மத்த பக்கம் வரும். மத்த பக்கம் வந்துச்சுன்னா விசை என்ன செய்யும்? இஞ்சால மேலுக்கு வரும். மாறி இப்படி சுத்தணும். சோ இந்த கம்பி நம்ம மோட்டருக்கு என்ன செய்ய மாட்டா இப்படிதான் சுத்திட்டு இருக்கு. எப்ப இந்த நிலை மாற்றி இல்லாட்டி இந்த கம்பி என்ன செய்யும்? இப்படிதான் சுத்தும். ஆனா இந்த நிலை மாற்றி வச்சதால இந்த கரண்ட் என்ன செய்யும்? மாறி வேற டிரெக்ஷன் ஓடும். ஒரு அரை வட்டத்துக்கு வேற டிரெக்ஷன், மத்த அரை வட்டத்துக்கு வேற டிரெக்ஷன் ஓடும். அப்படி ஓடிச்சா இந்த கம்பி என்ன செய்யும்? இப்படி ஃபுல்லா ரைட்டா? நம்ம நேரோட்ட மோட்டாருக்கு என்ன செய்யணும்? கம்பி இப்படிதான் முழுவட்டம் சுழட்டணும். சோ நம்ம நிலை மாற்றி இல்லாட்டி அந்த கம்பி என்ன செய்யும்? அரை வட்டம் தான் சுழலும். சோ அப்ப திசை மாற்றில தொழிற்பாடு என்னன்னு பார்த்தோம்னா ஆமேச்சர் ஊடாபாய் மின்னோட்டத்தின் திசை என்ன செய்யுது? மாற்றுறது. ஓகே, 14வது மனித உடலில் காணப்படும் சில அங்கங்களின் தொழிற்பாடுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அவ்வங்கங்கள் முறையே XYZ என பெயரிடப்பட்டுள்ளன. முதலாவது யூரியாவுடனான குருதி வாரது ஒரு அங்கத்துக்குள்ள போய் யூரியா செறிவு குறைஞ்ச பகுதியும் யூரியாவும் அகற்றப்படுது. யூரியா கழிவாற்றும் முக்கிய பிரதான அங்கம் என்ன நம்ம உடல்ல? சிறுநீரகம். ஓகே, அப்ப முதலாவது சிறுநீரகம் என்றால் இந்த 4 விடையை பாருங்க. 1 2 3 4. நமக்கு முதலாவது விட சிறுநீரகம் என்று தெரிஞ்சாலே இந்த விடையை வெட்டி விடலாம். மத்த கேள்வி பார்க்க தேவை, மத்த புக்ஸ பார்க்க தேவை, நம்ம ஆன்சர் அடிச்சு விடலாம். ரைட்டா? இது ஈஸியான பின்பற்றி விடணும். நமக்கு முதலாவது விட சிறுநீரகம் என்று தெரிஞ்சாலே மத்த 3 செய்யலாம், வெட்டி விடலாம். விலைக்கு அந்த ஆன்சருக்கு வைத்திடலாம். சோ நமக்கு டைம் என்ன மிச்சம்? டைம் மிச்சம் நம்ம என்ன செய்யலாம்? ரீகரெக்ஷன் பார்க்கலாம். செஞ்சு கொடுத்து ரீகரெக்ஷன் பார்க்கலாம். சரியா? ஓகே, அடுத்தது 15ஆம் கேள்வி. அமினோ அமிலங்கள் வாரது யூரியா உற்பத்தியாகி புனர்தோப்புறத்துக்கு போகும். அப்ப யூரியா உற்பத்தி செய்யற ஒரு அங்கம் என்னன்னா ஈரல். நம்ம உடம்புல யூரியா உற்பத்தி செய்யற அங்கம் என்ன? ஈரல். அடுத்தது ஆக்சிஜன் கூடிய வழி வந்து ஆக்சிஜன் குறைஞ்ச வழியில போகும். அப்ப ஆக்சிஜனோட சம்பந்தப்பட்ட ஆக்சிஜன் பரிமாறப்படுற அங்கம் எங்கன்னா நுரையீரல். சோ மூலாதான். அடுத்தது 15ஆம் கேள்வி. ஓமோன்கள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளை கருது. மாதவிடாய் சக்கரத்தின்
அவத்தைகளில் செல்வாக்கு செலுத்தும். ஒவ்வொரு சம்பந்தமா பார்ப்போம். மேலோட பார்ப்போம். ரெண்டு வட்டம் ஸ்கூலா வட்டம் கருப்பயம். ஸ்கூலா வட்டத்துல முதலாவது உடைப்பாவத்தை, உடைப்பாவத்தை. இரண்டாவது இலியூட்டியலாவத்தை. இதுல மாதவிடாய், இரண்டாவது பெருக்கல், மூணாவது சுரத்தல். சரியா? இப்படி ரெண்டு வட்டம் பெருகி ரெண்டு வட்டத்திலையும் இங்க ரெண்டாவது இங்க மூணாவது பெருகி இதுக்கு 4, இதுக்கு 10, இதுக்கு 10, இதுக்கு 14, இது 14, இது 14. எப்படியோ அது கொஞ்சம் பெரிய பாடம் தான் படிக்கணும். ஓகே, மாதவிடாய் சக்கரத்தின் அவத்தைகளில் செல்வாக்கு செலுத்தும். மாதவிடாய் சக்கரத்தில் அவத்தைகளை செல்வாக்கு செலுத்துகிறது எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச். எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச். சரியா? கபச்சுரப்பினால் சுரக்கப்படும். இந்த ரெண்டு ஓமோனும் எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் கபச்சுரப்பினால் சுரக்கப்படும். முதன்மை புடைப்புகளில் வளர்ச்சியை தூண்டும். புடைப்புகளை வளர்ச்சியை தூண்டால் எஃப்எஸ்ஹெச் மட்டும் புடைப்புகளை வளர்ச்சியை தூண்டால். இந்த புடைப்பை என்ன பார்த்தோம்னா முதன்மை புடைப்பை, முதன்மை புடைப்பை கிராஃபியன் புடைப்பமா, கிராஃபியன் புடைப்பமா எஃப்எஸ்ஹெச். ஓகே, அப்ப இங்க கேட்டீங்க எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்ஐ தொடர்பாக உண்மையான கூட்டு ஏதாவது கேட்டீங்க. சோ ஏயும் பி வழங்கிட்டா வழங்காதாக. அடுத்தது 14ஆம் கேள்வி. அலையொன்றின் முறிவு மற்றும் தெளிப்பு சம்பந்தமான சரியான கூட்டத்தை தெரிவு செய்யுங்க. அலையில முடிவு பார்த்தோம்னா இது படுகதிர், படுகதிர், இது படுகோணம், இது முடிகதிர், இது முடிகோணம், இது செவ்வகம். முதலாவது விதி என்னன்னா படுகதிர், முடிகதிர், படுகுடி வரைபடம் செவ்வன் 3 முறை புள்ளியில சந்திக்கணும். இரண்டாவது விதி சைன் ஐக்கும் சைன் ஆறுக்கும் இடையிலான விகிதம் மாறிலே இருக்கும். அந்த மாறிலி தான் என்ன முடிவு விதி. இதான் முடிவு விதி. இதெல்லாம் தெளிப்பு விதியை பார்த்தோம்னா ஐயும் ஆறும் சமனாரிக்கணும். ஐயும் ஆறும் சமனாரிக்கணும். படுகிறது படுகுடி செவ்வன் முடிகிறது 3 ஒரே புள்ளியில் சந்திக்கும். இதுதான் விதி. ஓகே, இங்க பார்த்தோம்னா அலையொன்றின் முறிவு மற்றும் தெளிப்பு தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்யும். தெளிப்பின் போது வேகம் மாற்றமடையும். தெளிச்ச அளவுக்கு தெளிப்பின் போது வேகமோ மீடிரனோ லம்டாவோ மாறாது. மாறாது. அடுத்து வீச்சம் மாற்றமடையாது. அங்க அது கூட அடுத்து இரண்டாவது முறிவின் போது மீடிரன் மாற்றம் அடையாது. மீடிரன் என்பது என்னன்னா நமக்கு வைக்கிற பேர் மாறி. நமக்கு பேர் வச்சா இங்க போனாலும் வேண்டி செய்யலாது, அந்த பேரை மாத்தேடாது தானே. அதே மாதிரிதான் மீடிரன். மீடிரன்ங்கிறது ஒரு ஆளோட அந்த சோசால அந்த மூலதால மட்டும் தான் என்ன செய்யலாம், மாத்தலாம். வர மீடிரன் இப்ப நம்ம பேர் வைக்கிறது வந்து மாற இல்லாத மாதிரி மீடிரன் என்ன செய்யலாது. எந்த ஊடகத்துக்கு போனாலும் மீடிரன் என்ன செய்யலாது, மாற இயலாது. சோ மீடிரன் என்ன செய்யாது, எப்பயுமே மாறாது. அப்ப வேகம் மாற்றமடையும். இங்க மீடிரன் மாற்றம் அடையாட்டி இவர் என்ன செய்யும், மாற்றம் அடையும். இவர் கூடினா லம்டா கூடினா வேகம் கூடணும், வேகம் குறைஞ்சா லம்டா குறையும். சோ அப்ப முறிவின் போது மீடிரன் மாற்றம் அடையாது, வேகம் மாற்றம் அடையும். அது சரியான தெளிப்பின் போது வேகம் மாற்றம் அடையும்.
திருப்பின் போது எதுவுமே மாறாது. அதுல திசை மட்டும் தான் செய்யும் மாறும். அலையில மாற்றம் அடையாது. அங்க திருப்பின் போது எதுவுமே மாற்றம் அடையாது. முடிவின் போது மீள் மாற்றம் அடையும். மீடுங்கிறது எப்போயுமே மாறாது. நோட் பண்ணி வை, தேவைப்படும். ஓகே, அடுத்தது 17ஆம் கேள்வி. கோபம்ங்கிறது என்னன்னா, தாக்கம் அப்படின் போது வெப்பம் உறிஞ்சப்பட்டா அதாவது தாக்கம், வெப்பம் வெளியிடப்பட்டா அது புற தாக்கம். இந்த என்ன நடக்க மாட்டா, விளைவுல இருந்து தாக்கி கழிக்க மாட்டா பிளஸ்ல வரும். விளைவுல இருந்து இங்க தாக்கிய கழிக்க மாட்டா மைனஸ்ல வரும். சரியா? இவர கிராஃப் எப்படி வர மாட்டா, விளைவுல இருந்து தாக்கிய கழிக்க மாட்டா பிளஸ்ல வரணும்னா விளைவு என்ன செய்யும், பெருமானம் கூடியது அறியும். விளைவு பெருமானம் கூடியது அறியும். விளைவு பெருமானம் கூடியது அறியணும்டா வரைக்குள்ள மேலு விரியும். இங்க விளைவு விரியாது இல்லையா? இப்ப இந்த விளைவுல இருந்து தாக்கி கழிச்சா பிளஸ் வரணும் ஹோப தாக்கத்துக்கு. அப்ப விளைவு மேலு விரியும். விளைவு மேலு விரியும், தாக்கி செய்யும் கீழ் விரியும். இப்ப தாக்கம் என்ன நடக்கணும், தாக்கியிலிருந்து விளைவு நடக்கணும். சோ இதான் அகவப்பதில் கிராஃப். அடுத்தது புறப்பதுவாகும். விளைவுல இருந்து தாக்கியை கழிச்சா மைனஸ் என்றா, உதாரணத்துக்கு இவர் 10 இவர் 15 அடிக்கும். நம்ம தாக்கி என்ன செய்யும், பெருமானம் கூடியது அறியும். கழிச்சதான் மைனஸ் 5 வரும். இப்ப தாக்கி பெருமானம் கூடியது அறிய மாட்டா, தாக்கி என்ன செய்யும் பெருகியம். தாக்கி மெழுகு விளைவு என்ன செய்யும் கீழ்கியம். கீழ்கியம் தாக்கம் என்ன நடக்கும், தாக்கி இருந்து விளைவு நடக்கும். சோ அம்புக்குறி கீழுக்கு போகும். சோ அம்புக்குறி மேலுக்கு வரதெல்லாம் அகவப்ப தாக்கம், அம்புக்குறி கீழுக்கு வரதெல்லாம் புறவப்ப தாக்கம். இப்ப இங்க பாப்போம்டா, சுண்ணாம்புக்களின் வெப்ப பெரிய தாக்கம். சுண்ணாம்புக்கல்ல வெப்ப பெரிய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு அகவப்ப தாக்கம். CO3 plus CaO plus CO. அதுவும் ஒளி தொகுப்பும் ஒரு அகவப்ப தாக்கம். ஒளி தொகுப்பு அகவப்ப தாக்கம்டா அம்புக்குறி எங்க வரணும், கீழுக்கு இருந்து மேலுக்கு போகணும். சோ இங்க முதலாவது விட, இரண்டாவது விட, மூணாவது விட, நாலாவது விட அம்புக்குறி கீழுக்கு இருந்து மேலுக்கு போகணும்டா முதலாவது விட நாலாவது விட செய்யலாம் வெட்டலாம். சோ 2ல இருந்து 3 தாக்கி மேலுக்கு, தாக்கி கீழுக்கு இருக்கணும், விளைவு மேலுக்கு இருக்கணும் என்றால் இரண்டாவது வரும். சோ ஆன்சர் இரண்டாவது. இது விளையிடா விளையிடா பிள்ளையா? சார் திருப்பி விளங்கப்படுத்தி விடுங்க சார். ஓகே. அகவப்பம் புறவப்பம் விளையிடா. இது விளங்க. ஓகே. அப்ப இந்த தாக்கம் என்ன தாக்கம் தெரிஞ்சிருந்தா நமக்கு போதும். இதுல வந்து அகவப்ப தாக்கம் CaCO3யும் CaCO3 வெப்ப பெரிய தாக்கம் அகவப்ப தாக்கம். அதே மாதிரி ஒளித்தோவும் அகவப்ப தாக்கம். இந்த 2 தாக்கமும் அகவப்ப தாக்கம் என்று தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செய்யலாம், அகவப்ப தாக்கத்துக்கு அம்புக்குறி என்ன செய்யும் கீழுக்கு இருந்து மேலுக்கு போகும். சோ முதலாவது விடையும் நாலாவது விடையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா அம்புக்குறி மேலுக்கு இருந்து கீழுக்கு வருது. ஓகே. அவர் 2வது விடையும் 3வது விடையும் வச்சுதான் நம்ம ஆன்சர் தீர்மானிக்கணும். அதுல விளைவு என்ன செய்யப்பட்டா மேலுகிரிக்கணும். அப்படின்னா விளைவு மேலுகிரிக்கணும், தாக்கி கீழ்கிரிக்கணும். சோ விளைவு மேலுகிறது 2வது ஆன்சர். ரைட்டா? விளையாடா? ஓம் சார். ஓகே. 17ஆம் கேள்வி செஞ்சாங்க. அதாவது 17ஆம் கேள்வி செஞ்சீங்களா? 18ஆம் கேள்வி செஞ்சிருக்கீங்களா?
கோளொன்று ஏபிசி எனும் 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படும் விதம் உருவில் காணப்பட்டுள்ளது. கோளின் மீது தொழிற்படும் விசைகள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளுள் பிழையான கூட்டை தெரிவு செய்யும். ஒரு கோள் சமநிலை இருக்கணும்னா ஏதாவது 2 விசை 3வது விசைக்கு சமனும் எதிர்மாறியும். சரியா? அடுத்தது இந்த 3 விசைகள் என்ன செய்யணும்? ஒரு தளத்துல என்ன செய்யணும்? தாக்கணும். சரியா? விளையா? ஓகே, பார்ப்போம். ஏபி ஆகிய விசைகளின் விளையும் சிக்கு சமம். ஏடையும் பிடையும் விளையும் சிக்கு சமனாகிடும். அது சரியா போலையா? பேசுங்க, சூழ்நிலைகிறார்கள். முதலாவது ஆன்சர் சரியா போலையா? முதலாவது கூட்டுறவு சேர்ந்தது சரியா போலையா? முதலாவது கூட்டு அப்படி வைப்போம், 2வது கூட்டு வரும். ஏபிசி ஆகிய 3 விசைகளும் ஒரே தளத்தில் அமைந்தது. சரிதானே? ஒரு கோள் தானே. அது சரி. 3வது ஏபிசி ஆகிய விசைகளினால் ஏற்படுத்தப்படும் விசை திருப்பங்களின் கூட்டுத்தொகை 0. விசை திருப்பங்கள கூட்டுத்தொகை 0 இருந்தா தான் அந்த பொருள் என்ன செய்ய வேண்டாம்? ஓய்வு சமநிலை. இல்லாட்டி அந்த பொருள் என்ன செய்யும்? திரும்ப பார்க்கும். சரியா? 4வது கேள்விக்கும் 4வது ஆன்சர் வரும். ஏபி ஆகிய இரு விசைகளின் விளைவு அவ்விரு விசைகளின்படியான ஒரு திசையில் தொழிற்படும். அதுவும் சரி. பெஸ்ட் ஆன்சர் பார்த்தோம்னா பாவிக்கிற வசனம் போல விளைவுள் என்பதை பாவிக்கிறோம். விசைகளின் விளைவு. விசைகளின் விளைவு. விசைகளுக்கு என்ன? ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம் என்றா பருமன் பிளஸ் திசையையும் கருதுவோம் நாங்க. இங்க பருமன் சமன் அடிக்கலாம். திசை வேற வேற திசை. இது கீழுக்கு, இதுவும் கீழுக்கு, இது மேலே. சோ அந்த அந்த விசைகளின் விளைவுகள் யூஸ் பண்ணதால அந்த கூட்டணி போடும். விளையாடா விளையாடா. ஓம் சார். இன்னொரு தரம் விளங்கப்படுத்தி விடுங்களேன். என்னடா ஏபி என்கிற 2 விசைகளின் விளைவு சிக்கு சமன் செல்றது. அதான் விசைகள்ல விளைவுண்டா பிள்ளையால் காவிக்கணியம். விசை வந்துட்டு ஒரு காவிக்கணியம் தானே. காவிக்கணியம் பண்ணா நம்ம என்னதை பார்க்கணும்டா? பருமனை திசையை பார்க்கணும். இங்க ஏயும் பியும் பருமன்ல ஏயும் பியில பருமன்ற கூட்டுத்தொகை சீட பருமனுக்கு சமனாரிக்கலாம். எப்பவுமே திசையை பார்த்தோம்டா ஏட பீட திசையும் சீட திசைக்கு 2க்கும் வேற வேற திசை. திசை வேறையா இருந்தா விசை வேறு. விளையாடா காவிக்கணியம் தானே. காவிக்கணியம்னா என்ன செய்யும்? திசையை பார்க்கணும். அப்ப வேற வேற திசைன்றதால அந்த கூட்டு போலையாது. விளையாடா. ஓம் அண்ணா, விளங்கிட்டு. ஓகே, 19ஆம் கேள்வி. பதியமுறை இனப்பெருக்கம் மேற்கொள்ளக்கூடிய பூக்கும் தாவர தண்டொன்றின் குறுக்குவெட்டு நுணுக்கு காட்டி தோட்டம் உருவில் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பின்வரும் அட்டவணையில் உள்ள ஏபிசிடி கூட்டுகளை கருதுக. இங்க கால் உரியம் அதுக்கடையில ஒரு மாறிலியம். அந்த மாறிலியம் இருந்துச்சுன்னா அது என்னதான்? இருவித்திலே. மாறிலியம் என்று ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன? இருவித்திலே. சரியா? முதலாவது ஆன்சர், 2வது ஆன்சர், 3வது ஆன்சர், 4வது ஆன்சர். இருவித்திலே. அப்ப அந்த தாவரம் இருவித்திலே தாவரம் சுவராயிச்சுண்டா நம்ம என்ன செய்யலாம்? சிஐபி என்படலாம். சிஐபி வராது. சிஐபி வராட்டி ஏயும் பி நம்பரும். சரியா? சிஐபியும் வராட்டி ஏயும் பி நம்பரும். இல்லாட்டி ஏ மாத்திரம் வரணும், இல்லாட்டி பி மாத்திரம் வரணும். அப்படி வந்திருக்கியா? அப்படி வரல. சோ முதலாவது ஆன்சர் அடிச்சுடலாம். அதுக்கு புறம் பாபம் ஒட்டுதல் வந்துகிட்டு இருவித்திலை தாவரத்துல மட்டும்தான் என்ன செய்யும்? நடக்கும். இளைய வளர்ப்பும் வந்துகிட்டு இருவித்திலை தாவரத்துல நடக்கும். சோ முதலாவது ஆன்சர் ஏ பி. விளையா? ஒட்டுதல் இருவித்திலை தாவரத்துல மட்டும்தான் நடக்குமா? இளைய வளர்ப்பு 2லையும் நடக்கலாம் மேபி. சரியா? விளையா? ஓகே, அடுத்தது அலுலோகங்கள் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஏ, சகல அலுலோகங்களும் மின்னை கடத்துவதில்லை. சரியா போலையா? சகல அலுலோகங்களும் மின்னை கடத்துவதில்லை. அந்த கூற்று சரியா போலையா?
சொல்லுங்க. காபன் காபன் காரியம் காபன்ங்கிறது ஒரு அலுலோகம். இந்த காரியம் என்ன செய்யும்? மின்ன கடந்து. சோ அலுலோகம் காரியம் அலுலோகம் மின்ன கடத்துறதால அந்த கூட்டு போய்க்குது கொலையாளர். சரியா? அடுத்தது பங்கீட்டோட பிணைப்புகளையும் அயன் பிணைப்புகளையும் உருவாக்குவதில் பங்களிப்பு செய்யும். அது சரி. அறை வெப்பநிலையில் திண்மம் திரவம் வாயு வந்து காணப்படும். குளோரின் குளோரின் புரோமின் இது ஒரு அலுலோகம். இது திரவம். இதெல்லாம் திண்மம் வாயு. இதுக்கு ஆயிரம் இல்லை அதெல்லாம் திண்மம். அதெல்லாம் தேவையில்ல சும்மா செல் திண்மம் திரவம் வாயு கொண்டு இருக்கிறதா செல். சரியா? ஓகே. அடுத்தது 21ஆம் கேள்வி. முடியுறு துரோம்போசிஸ். முடியுறு துரோம்போசிஸ் என்னன்னா நம்மள இரத்த நாளங்கள்ல இரத்தம் வந்துகிட்டு என்னது புரோட்டாகிறதால ஏற்படுற ஒரு நோய். புரோட்டாகிறதால ஏற்படுற நோய் தான் முடியுறு துரோம்போசிஸ். பாரிசவாதம்னா மூளைக்கு போற இரத்த குழாய்கள் இல்ல இந்த இரத்தம் புரோட் ஆகிறதால ஒரு பக்க செயற்பாடுகள் அடிவர்றதான் பாரிசவாதம். ஆத்ரோகுளோரோசியானா இரத்த குழாய்கள்ல கொழுப்புக்கள் படிக்கிறதால ஏற்படுற நோய் தான் ஆத்ரோகுளோசியா. அதுவும் எல்டிஎல் என்ற கொழுப்பு. எல்டிஎல் அது எப்படின்னா கொலஸ்ட்ரோல்ல ஒரு இரத்தத்தில் இருக்கிற புரதங்கள் லிப்போ புரதமா மாறி HDL LDL எழுதி அது எல்டிஎல் கொழுப்பாக வரதான் ஆத்ரோகுளோசியா. சரியா? ஓகே. இப்ப நம்ம பார்ப்போம் இங்க பின்வருவனவற்றுள் உருவில் காட்டப்பட்டுள்ள நிலைமை காரணமாக ஏற்படக்கூடிய நோய் என்ன? குருதி திரட்சி அடையுது. நாடிக்குள்ள குருதி திரட்சி அடையுது. நாடிக்குள்ள குருதி திரட்சி அடைஞ்சுன்னா முடிவு துரோம்போசிஸ் தான் அது வரலாம். பாரிசவாதம் அது மூளையில இருக்கிற நாடியில எப்படி குருதி திரட்சி அடைஞ்சுன்னா பாரிசவாதம் வரலாம். ஆத்ரோகுளோரோசியாங்கிறது கொலஸ்ட்ரால் படிக்கிறதால வராது. சோ அது வராது. ஸோ ஏயும் டியும் முதல்ல விளையாடா விளையாடா அடுத்தது அலுமினிய கதவிற்கு உருக்காலான பிணையில் பொருத்தும் போது உலோக அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வினைதிறனான முறை. அலுமினியத்துக்கு உருக்கு போட்டா என்ன நடக்கும்டா அரிப்பு நடக்குவாங்க. அலுமினியம் அலுமினியம் அரிப்புக்குள்ளாகும். சரியா? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? செல்றதை பார்ப்போம். ரெண்டு உலோகங்களுக்கும் நன்கு தீந்தை பூசுதல். ரெண்டு உலோகங்களுக்கும் நன்கு தீந்தை பூசலாம். சரி, அதோட பார்ப்போமே. தாக்கவிதம் குறைந்த சிறிய உலோக துண்டை கதவுடன் பொருத்துதல் அது வராது. உருக்காலான பிணைஞ்சலுக்கு மாத்திரம் தீந்தை பூசுதல். அலுமினியத்துக்கு தீந்தை பூச என்ன செய்யும்? அறிஞ்சு வைத்திருக்கும். கதவுக்கும் பிணைஞ்சலுக்கும் இடையிலான ரப்பர் பூமுட்டை பொருத்துதல். கதவுக்கும் பிணைஞ்சலுக்கும் இடையில ரப்பரால இதோட பொருத்தின மாட்டா அங்கே நடக்கும் அரிப்பு நடக்காது. ஸோ ஆன்சர் ஓகே. அடுத்து தடை கேள்வி. அண்ணா எனக்கு ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க. இது எங்க ஸ்கூல்ல ஒரு கேள்வி தந்த அதுக்கு ஆன்சர் தெரியல. ரப்பர் பாலை திரள செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் அது என்ன ஆன்சர்? கொஞ்சம் அதை கடைசியா கேளுங்க. இந்த பேப்பரை முடிக்கும். சரியா? ரெண்டாவது 40 கேள்வி முடிக்கணுமே. ஓகே. அடுத்து நீங்க அட்மிட் அந்த இதை போட்டு விடுங்க. ஓகே. உருவில் காட்டப்பட்டுள்ள தடை தொகுதியில் ஏபிஎலும் இரு அந்தங்களுக்கு இடையில் 12 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை வழங்கும் போது R1 தடை உண்டாக பாயும் ஓட்டம் யாது? கேள்விகள் நான் வழங்கப்படுத்துறது வழங்கல அடிக்கலுங்க. வேற கேள்விகள் இருந்தா இந்த அட்மினுக்கு அனுப்புங்க. அவரை அனுப்புவார். சரியா?
உருவில் காட்டப்பட்டுள்ள தலைத்தொகுதியில் ஏபி எனும் இரு அந்தநிலைகளில் 12 வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை வழங்கும் போது R1 தடையூடாக பாயும் ஓட்டம் யாது? ஓகே, இது இது தொடர் அறி. இவர் ரெண்டு பேரும் சமாந்தரம் சமாந்தரம் சமாந்தரத்துக்கு இவர் தொடர், அப்படித்தானே? ஓகே, இந்த சமாந்தரத்தை முதல்ல செய்யக்கூட தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறா? 1/R 1/R1 plus 1/R2 1/R plus 1/12 பகுதியை செய்யணும். சமனாக வேண்டா 1 கீழே 2 கீழே 12 plus 1 கீழே 12, ஸோ 3 கீழே 12, ஸோ 12 கீழே 3 4. இப்படி செய்ய இப்படி ஒவ்வொன்றா செஞ்சுக்காரு. நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்றேன் கேளுங்க. அப்படின்னா இது 12 தானே, இது 12. இந்த 6 ஓம் வரணும்டா எத்தனை 12 ஓம சமாந்தரமா போட்டா 6 ஓம் வரும்? நான் கேட்கிற கேள்வி விளையாட உங்களுக்கு. இது 12 ஓம். இந்த 6 ஓம் வரணும்டா எத்தனை 12 ஓம சமாந்தரமா போட்டா 6 ஓம் வரும்? 2. சோ அப்ப என்ன செய்யலாம்? இந்த 6 ஓம் இந்த இவரை வெட்டி போட்டுவோம். ஒரே தடை எத்தனை தரம் இருந்தாலும் அந்த தடையால பிரிக்கிட்டோம்னா அதான் நமக்கு என்ன சமவள தடை. அது உலகம் தெரிந்தானே. ஒரே தடை எத்தனை தடவை இருந்தாலும் அந்த தடையால பிரிக்கிட்டா நமக்கு வாரது சமவள தடை. அப்ப 12 3 தரம் இருந்தா 12 3 பிரிச்சா வாரது 4 விளையாண்டா. இந்த மெத்தட் விளையாண்டு எல்லாரும் இந்த மெத்தட் விளையாண்டா இல்ல சார். வளங்கல. சரி, 12 இது 6 சரியா? இவரை சமாளித்து காணும் காண நீங்க காண்றதுக்கு இப்படி போட்டு காணும். இப்படி போட்டு காணுறது டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க இந்த மெத்தடையும் சொல்லித்தாரு தந்தீங்க, இந்த மெத்தடையும் சொல்லித்தாரு. உங்களுக்கு எது லேசா படுதோ அதை காணும். சரியா? இந்த 12 அப்படி அடிப்படைங்களா? இந்த 12 இது R2 தானே. சோ R1 வேண்டா இவரையும் பெருக்கிற பெரிய கூட இவரையும் கூட்டி விடலாம் அப்படின்னு செய்யலாம். இதுவும் வேலை கூட இதோட இது லேசான வேலை. இது 12 வேண்டா இந்த 6 வரணும் வேண்டா எத்தனை 12 நம்ம சமாதானம் போதும். வேற சமூகத்தால என்ன 12 12 வேண்டா 2 12 இங்க 2 பிரிச்சே 6. அப்ப 2 12 ஒன்னு இங்க போடுவோம். இங்க போட மாட்டா மொத்தம் எத்தனை 12? 3 12. அப்ப 3 12டா இப்ப ஒரே தடை எத்தனை தடம் வந்தாலும் அத்தனை தடைகளை பிரிக்கிட்டோம்னா வாரத நமக்கு சமமான தடை. சோ அப்ப இவரை வெட்டி போடுவோம். அவங்க எடுத்து என்ன செய்யலாம்னா 4 மூமெண்ட் போடலாம். 4 தடை எத்தனை 4 4 8 இவர் சமாதானம் தானே. இவரை வெட்டிடலாம். இவர் 4 4 4 8 12 வோல்டேஜ். அப்ப V7 ஐயாத பதிட்டோம்டா 12 வோல்டேஜ் ஐ தெரியா R8 ஓம். சோ 12 8 தான் I7 1.5 ஆம்பியர். அதான் இங்க இருந்து வர ஓட்டம் 1.5 அப்படி வந்து அவன் கேட்கான் இதுக்குள்ளால வர ஓட்டம் தான். சோ இதான் 1.5 இதுக்குள்ளால வெவ்வேறு ஓட்டம் போகும். அதை உங்களுக்கு கேட்டு வர மாட்டா. ஏழை எழுத வேண்டாம் படிப்பீங்க. ஓகே, 23ஆம் கேள்வி விளையாண்டா விளையாண்டா. ஓகே, அடுத்த கேள்வி சீரான வேகம். சீரான வேகத்துடன் பயணிக்கும் துணிக்கு தொடர்பான 3 கூட்டுகள் கீழே தரப்படுகின்றன. முதலாவது துணிக்கை ஏ மீது தொழிற்படும் சகல விசைகளிலிருந்தும் விளைவு பூச்சியமாகும். வெப்பம் அப்படி வெப்பம் துணிக்கை இயங்கும் திசையில் விளைவு விசை தொழிற்படும். அப்படியோ துணிக்கையில் ஆர்வங்கள் காணப்படாது. அப்படி வெப்பம் மேல் ஒரு பலகம் சென்றார் சீரான வேகம்.
டேஸ் அதுக்குள்ள போடுறோம் என்னண்டா சீரான வேகம்டா இங்க 600 என்ன செய்யாது இடிக்காது 600 இடிக்காட்டி F7 MAல பிரதிட்டம்டா ஏங்கிறது என்ன இங்க 0 சோ A 0 என்றதா F என்றதா 0 தான் சோ F 0 A 0 இப்ப கேள்வி வருவோம் துணிக்கை மீது தொழில்படும் சகல விசைகளின் விளைவு 0 விசைகளின் விளைவு 0 தானே சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி துணிக்கை இயங்கும் திசையில் விளைவு விசை தொழிற்படும் விளைவு விசை இருக்காங்க 0 தானே சோ அது போல துணிக்கையின் ஆரம் தொழில் காணப்படாது ஆரம் தொழில் 0 சோ அது சரி ஏயும் சியும் ரெண்டாவது ஆன்சர் விளையாடா விளையாடா ஜும்லைகிறாங்க ஓமண்ணா விளங்கிட்டு. அடுத்தது எக்ஸன் மூலகான ஒன்றின் இலத்தின் நிலையமைப்பு 2,8,6 2,8,6 எக்ஸ் அணு உருவாக்கும் அயன் பின்வரும் உள்ளது 2,8,6டா என்ன செய்யலாம்டா 2 இலத்திரனை ஏற்கலாம் 6 இலத்திரனை இழக்கலாம் இவர் 2 பேரை ஏற்கிறது லேசா 6 பேரை வெளியாக்குறது லேசா இது லேசுகள் 2 இழக்கிறது ஏற்கிறது 2 ஏற்கிறது லேசு 2 ஏற்கிறது லேசுன்னா ஏற்றால் என்ன மைனஸ் சோ அப்ப 2 மைனஸ் x 2 மைனஸ் விளையாடா விளையாடா விளையாடி செல்லுவோம் போய் அடுத்தது பின்வரும் ஏபிசியினால் காட்டப்படும் நிகழ்வு ஜோடிகளை கருதுக ஓகே ஓமோண்ட செறிவு தந்தியான் மாறுபடும் காரணி ஏடிஎச் சிறுநீரின் கனவளவு கல்சிட்டோசின் கல்சியம் தந்தியான் ஓகே கேள்வி நிர்வாகிப்போம் ஓமோன்களின் செறிவு அதிகரிக்கும் போது ஓமோண்ட செறிவு கூட கூட மாறுபடும் காரணம் அந்த கிழுகிற காரணம் என்ன செய்யணுமா குறையணுமா அப்ப அது எந்த விட லாபம் ஓமோண்ட செறிவு கூட கூட கிழுகிற காரணம் என்ன செய்யணும் குறையணுமா அப்போ ஓமோண்ட இந்த பயன்பாடு என்ன பார்க்கும் ஏரியை என்ன செய்ய மாட்டா சிறு நீர மீளா துணிஞ்சல் நீரின் மீள அகத்துணிஞ்சல் அடுத்தது வி என்ன செய்ய மாட்டா கல்சிட்டோசின் என்ன செய்யும் கல்சியம் உற்பத்தி கல்சியத்தை ஓகே அடுத்தது சி என்ன செய்ய மாட்டால் உழு கல்சியத்தை குறையும் சி என்ன செய்ய மாட்டால் கல்சியம் உடையும் ஏரியாங்கிறது என்னன்னா சிறுநீர்ல நீர்ல மீளாக துணிஞ்சல் நினைச்சால் தூண்டுறா சிறுநீர்ல நீரிட மீளாக துணிஞ்சல் கூடிச்சென்றா சிறுநீர கணவன் செய்யும் குறையும் சோ ஏ வரலாம் கல்சிட்டோசின்ங்கிறது என்னன்னா கல்சியத்துல உடையில ஊக்குவிக்கிறார் கல்சியத்துல உடைக்கிறார் அப்ப கல்சிட்டோசின் அளவு கூடிச்சென்றா கல்சியத்தின் அளவு செய்யும் குறையும் இப்ப கல்சியம் உடையிற அளவு குறையும் கல்சியம் குறையும் வரும் வரலாம் குளுக்காகவும் இன்சுலின் ரெண்டும் எதிரெதிர் தொழிற்பாடு செய்யலாம் இன்சுலின் வந்து என்னன்னா சீனி வர்த்தகராக இன்ஜெக்ஷன் அடிக்கிறது என்னன்னா இன்சுலின் அவங்க என்ன பிரச்சனைன்னா விட குளுக்கோஸ் வந்து விட ஒரு கிளைகோஜனாக மாற்றப்படல அப்ப குளுக்கோஸை கிளைகோஜனாக மாத்திர வேலையை செய்யறாளா இன்சுலின் அதே இது கிளைகோஜனை குளுக்கோஸாக மாத்திராளா குளுக்காகும் ரெண்டு பேரும் எதிரெதிரான வேலை செய்யும் இன்சுலின் குளுக்கோஸை கிளைகோஜனா மாற்றும் குளுக்காகவும் கிளைகோஜனை குளுக்கோஸை மாற்றும் விளையாடா அப்ப இதுக்கு விட வந்து ஏயும் பி சரியா ஓகே அடுத்தது 27 பொறியொன்றில் 200 கிலோகிராம் திணிவுடைய பொருள் 2 ms-1 எனும் சீரான வேகத்துடன் 10 மீட்டர் உயரத்துக்கு மேல் நோக்கி உயர்த்தப்படுகின்றது பொறியின் வலு பின்வருவன வலுவன் என்னன்னு படிச்சிருக்கீங்க வலு சமன் வேலையெங்கில் நேரம் விடுதானே
வேலையில் நேரம் அதுல அழகு வாட்டிலையும் வரலாம், ஜூல் செகண்ட் மைனஸ் வரலாம். சரிதானே? ஓகே. இந்த வேலை தெரியுமா நமக்கு? 200 கிராம 10 மீட்டர் கோசத்தம். ஓகே, வேலை தெரியும். பார்ப்போம். ஒரு பார்ப்போம். வேலை 200 அது 10 மீட்டர். அதுல நிறைய போடணுமா? நிறை. அதுல செய்யணும் 10 மீட்டர் கோசத்தம். அதான் வேலை. ஆனா அங்க நேரம் தெரியா? நேரம் கண்டிக்கானா? நேரம் தரல. சோ அப்ப என்ன செய்யும்? வேற மெத்தட் செய்யும். யோசிப்போம் என்ன மெத்தட். வேலை சமன் விசை தர தூரம். அதுக்கு கீழே நேரம். இதானே வேலை. இதான பளு. இதான பளுடைய சமன்பாடு. சரியா? இந்த தூரத்துக்கு கீழே நேரம் நம்ம என்ன செய்யலாம்டா? வேகம் போடலாம். சோ விசைக்கு கீழே விசை தர வேகம் சமன் வலு வந்து வரும். இது விளங்கிடா? இது விளங்கிடா? அண்ணா விளங்கல. வேலையில் நேரம் வலு. அது விளங்கிடா? அது விளங்கி. வேலை சமன் விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம் தானே. அதுதான் நான் விசை தர தூரம் கூட்டி. வேலை சமன் விசை தர தூரம். வேலை சமன் விசை தர தூரம். அதுக்கு கீழே நேரம் கூட்டி. வேகத்துக்கு கீழே நேரம் தானே இடப்பெயர்ச்சி. அது நேர்மோட்டு இயக்கத்துக்கு. இப்ப நம்ம செய்ய போறது ஒரு வேற ஒன்று செய்ய போறோம். அப்ப அதுல தூரத்துக்கு கீழே நேரத்தை நம்ம என்ன செய்யலாம்? வேகம் காட்டி வேகம் எடுக்கலாம். பழையா பழையா நமக்கு இடப்பெயர்ச்சிக்கிற நேரம் தான் வேகம். இடப்பெயர்ச்சிக்கிற நேரம் தான் வேகம். இடப்பெயர்ச்சிக்கிற நேரம் தான் வேகம். இங்க நம்ம அது நேர்மோட்டு இயக்குது. இங்க நம்ம ஒரு வேற ஒன்று செய்ய போற அது தூரத்துக்கு நேரத்தை என்ன செய்யலாம்? இடப்பெயர்ச்சி எடுக்கலாம். அந்த தூரம் இடப்பெயர்ச்சி தானே. இப்ப நம்ம தூக்க போல நம்ம தூக்குறது ஒரு இடப்பெயர்ச்சி தானே. அப்ப இடப்பெயர்ச்சிக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யலாம்? வேகம் எடுக்கலாம். சோ விசைதார வேகம் வலு. விசைண்டா 200 கிலோகிராம். 200 கிலோகிராம் ஆனா அது நிறை என்ன? அதை பார்த்தாலும் இருக்கும். அப்ப 2000 நியூட்டன். சோ 2000 நியூட்டன் தர அதுல வேகம் என்ன? 2 ms மைனஸ் 1. சோ 4000 ஜூல் செகண்ட் மைனஸ் 1. விளையாடா விளையாடா விளையாடாக விளையாடா இல்லையா? விளங்கிட்டண்ணா. ஓகே. 28ஆம் கேள்வி. ஊக்கி. ஊக்கி என்ன ஆரண்டா? இப்ப ரெண்டு பேர் ஏதாவது 2 பேர் எதிரி அடிப்பான். ஒரு 2 பேர் எதிரி அடிப்பான். அந்த எதிரி எப்ப சண்டை குடிக்கிற அடிப்பான். அதுல ஒருத்தர் நடுத்தரவன் என்ன செய்வான்? அந்த சண்டை என்ன செய்வான்? சேர்த்துக்குவான். அவன் தான் ஊக்கி. அப்படின்னா 2 பேர் சண்டை குடிக்கிறதுக்கு அந்த சண்டை இவன் மத்தவன போய் சொல்லுவான். ஏபிங்கிற ஒரு ஆள் இருக்காங்க. ஏபிங்கிற 2 பேர் இருக்காங்கடா. ஏ கிட்ட போய் சொல்லுவான், டேய் பி உன்னை பத்தி ஏசிடாராமா. பி கிட்ட போய் சொல்லுவான், டேய் ஏ உன்னை பத்தி ஏசிடாராமா. அவன் 2 பேருமே நடக்கும், சண்டை நடக்கும். இவன் செஞ்சு கூட என்ன செய்வான்? அந்த ஊக்கி என்ன செய்வான்டா? சத்தம் நம்ம கையை கட்டி பாத்து நிற்பான். அடிக்கிற குடிக்கிற மண்டை உடைக்கிறலாம் மாறு ஏயும் பி பண்ணா. ஊக்கி என்னண்டா? தாக்கத்தை ரியாக்ஷனை கூட்டுறது. தாக்கத்தை ரியாக்ஷன் டைம். தாக்கம் நடக்கிற இந்த வேகத்தை கூட்டுறது தான் ஊக்கி. ஆனா தாக்கத்துல பங்கு பங்கு மாட்டான். அவன் இன்னொரு சண்டையை மூட்டிட்டு போய் செய்வார், கை கட்டி பாத்து வைப்பார். அவருக்கும் தாக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தாக்கத்துல அவர விளைவு என்ன செய்யாது? பாதிக்கப்படாது. விளையா விளையா இவரை போய் என்ன செய்யறா? ஏக்கு மடிக்க போறல, பிக்கு மடிக்க போறல, 2 பேருடைய சண்டையை மூட்டிட்டு போட்டு கையை கட்டி பாதிக்கிறான் தான் ஊக்கி. ஸோ ஊக்கில ஃபுல் கிளியரா விளங்கி இவன் நினைக்கிறேன். பாப்போம். ஊக்கிகளினால் தாக்கத்தின் இறுதியில் தோன்றும் விளைவுகளின் அளவு அதிகரிக்கப்படும். ஊக்கி என்ன செய்யும்னா தாக்கத்தை சேர்த்து என்ன செய்யும்? கையை கட்டி பாத்துக்கிறீங்க. 2 பேருக்கும் போய் அடிக்க போறல. அப்ப விளைவுகள்ல ஊக்கி என்ன செய்ய போறல? பங்குவத்தை போறல. விளையாடா. அடுத்தது பெருமளவு தாக்கியலுக்கு சிறிதளவு ஊக்கி போதும். எவ்வளவு பெரியாரா இருந்தாலும் பரவாயில்ல,
அந்த தாக்கத்தை நடத்துற அந்த என்னது அந்த கூட்டி ஒரு ஆள் இருந்தா என்ன செய்யும் போதும் அவன் 2 பேரும் சண்டை பிடிக்கிறது. அடுத்தது தாக்கத்தின் இறுதியில் ஊக்கிகள் ரசாயன மாற்றங்கள் உட்படுவதில்லை. அவனுக்கு ஒண்ணு நடக்க போறாங்க, சண்டை நடக்க போல அவங்க என்ன செய்வாங்க, கையை கடிப்பா தீப்பான். அப்ப அடிமுடிப்பறாளா அந்த ஏஇபின்னு அப்ப தாக்கத்துல இறுதியில அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரப்போறல அவர் என்ன செய்வார், கையை கடிப்பா தீப்பார். ஓகே, அப்ப இதனால விட பியும் சியும் 3வது ஆன்சர். விளையாடா விளையாடா. ஆம் சார். ஓகே, அடுத்தது வீட்டு மின் சுற்றில் காணப்படும் எச்ச ஓட்ட மின் சுற்றுடைப்பான் ஆர்சிசிபியின் பிரதான தொழிற்பாடு யார்? ஆர்சிசிபி தெரியுமே, எல்லாரோடையும் ஆர்சிசிபி. ஆர்சிசிபி இல்லாட்டி என்ன நடக்க மாட்டான். இப்ப சில ஆட்கள் இருந்து வீட்டுல எல்லாருக்கும் அனுபவம் வைக்கும், இந்த கரண்ட் அடிபட்ட அனுபவம் வைக்கும். கரண்ட் அடிபட்டா வீட்டை என்ன செய்யும், டிப்சு சுடும் தெரியுமா? எல்லாருக்கும் அனுபவம் வைக்குமே, கரண்ட் அடிபட்டா டிப்சு சுடுற அனுபவம். அப்படி டிப்சு சுடாட்டி என்ன செய்ய மாட்டா, நீங்க டெத் ஆகவே அங்க என்ன அர்த்தம்டா உங்களோட ஆர்சிசிபி என்ன செஞ்சு பழுதடைஞ்சு அர்த்தம். அப்ப ஆர்சிசிபி சரியா, ஒரு தனிநபரை மின்தாக்கிலிருந்து பாதுகாக்கிறது தான் ஆர்சிசிபியில தொழில். முதலாவது ஆன்சர் வந்துட்டு உபகரணங்களில் மின் ஒழுங்குகள் காரணமாக ஏற்படும் தீப்பற்றலை தடுக்குது, அது வராது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைவு, அது மின்தாங்கியா அப்படிதான் இல்லையா. புதைச்சூட்டில் மிகை ஓட்டம் காரணமாக ஏற்படும் ஆபத்தை தடுக்கிறது எம்சிபி. சரியா, அதுதான் ஃபியூசன். ஓகே, அடுத்தது 30ஆம் கேள்வி. பட்டாணி தாவரத்தில் சிவப்பு நிற பூக்கள் ஆட்சியானது. சிவப்பு நிற பூக்கள் ஆட்சியானது, வெள்ளை நிற பூக்கள் பின்னடைவானது. சிவப்பு நிற பூக்களை கொண்ட தாவரம் வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரத்துடன் கலப்பு துலக்கம் செய்யப்பட்டு பெறப்பட்ட வித்துக்களை முளைக்க விட்ட போது சிவப்பு நிற பூக்கள் 596, சிவப்பு பூ வெள்ளை 596, 588 பெறப்பட்டது. பெற்றோரின் பிறப்புரிமை பின்வரும் நொழியாக இருக்கும். பெற்றோர பிறப்புரிமை கேட்க இதை பார்த்தோம்னா இவர் ஒன்று கொண்டு கிட்டத்தட்ட ஒன்று கொண்டு 596, 580 கிட்டத்தட்ட சமம் தானே. அப்ப ஒன்று கொண்டு கொஞ்சம் வெள்ள வந்திரி பின்னடைவான வெள்ள வந்திரிக்கணும்டா இவர பிறப்புரிமை என்ன ஆகிக்கணும்டா ஒன்று கட்டாயம் விரிக்கும் விளையா. இங்க ஆட்சியான சிவப்பு வந்திருந்தா இவர பிறப்புரிமை அமைப்பு கேபிட்டலாக விரிக்கலாம், கேபிட்டலார் சிமோலாக விரிக்கலாம். இது விளையா. ஓகே, இவருக்கும் இடையில கலப்பு பிறப்பாக இந்தியாவும் இவருக்கும் இடையில கலப்பு பிறப்பாகும் இந்தியா. ஆர் கேபிட்டலார் சிமோலார் வேறையும் ஜெபம் வரப்போறது எல்லாம் கேபிட்டலார் சிமோலார். ஸோ சிவப்பு 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 எந்த விதமான வெள்ளை இணைஞ்சு வரல. அப்படி இவர் என்ன செய்வார், இப்படி வர மாட்டார். வேற பிற அமைப்பு கேபிட்டலா இருக்காது. ஸோ கேபிட்டலா சிமோலார். சிவப்பு வெள்ளை. சோ சிவப்புக்கு வெள்ளை 2க்கு 2, சோ 1க்கு 1. ரைட்டா, அப்ப பெற்றோர் பிறப்புரிமை என்ன ஆയിരിക്കും, கேபிட்டலா ஸ்மாலா. ரைட்டா, இது விளங்காதாக சார் எனக்கு விளங்கல சார். ஓகே, சிவப்புக்கு வெள்ள 596, 588, 588 சரியா. அப்படி என்றால்
ஒன்றுக்கு ஒன்று கிட்டத்தட்ட. அது சரிதானே? ஓம் சார். ஓகே. அப்படின்னா வெள்ள வந்திருக்கா, வெள்ள வந்துக்கிட்டு பின்னடைவானது. பின்னடைவான வெள்ள வரணும்டா அவர பெற்றோர பிறப்புரிமை அமைப்பு சிமோலாரா இருக்கிறது. அது விளையா யாராவது ஒரு ஆள பிறப்புரிமை அமைப்பு சிமோலாரா இருந்தால்தான் வெள்ள வரும். ஏனென்றா பின்னடைவானது தானே. பின்னடைவானது வரணும்டா அவர ரெண்டு வெளியாகணும், ஒரே அறியணும். சிமோலா விளையா இது விளையா. ஓம் சார். ஓகே. அப்ப இந்தியாவில சிவப்பு பார்த்தோம்னா சிவப்பு வாரத்துக்கு இந்த கெபிடலார் வரலாம், கெபிடலார் சிமோலார் வரலாம். இது விளையாடா, இது விளையாடா. கெபிடலார் வரலாம், கெபிடலார் சிமோலார் வரலாம். ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு வரையும் கலந்து பார்க்கணும். கலந்து பார்த்தோம்னா இந்த ஒன்றுக்கு வீதம் ஆறுக்கு வருவதோ அவர்தான் பெற்றோர். விளையாடா. கெபிடலார் எடுத்து இவரோட கலந்து பார்ப்போம். கலந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே வாரது கெபிடலாரும் சிமோலாரும். சோ ஆட்சியானது சிவப்பு வேண்டா, எல்லாமே சிவப்பு தான். இங்க வெள்ளைங்கிறது வந்து வரல. சோ அப்ப கெபிடலார் என்ன செய்யாது, வராது. இங்க கெபிடலார் சிமோலாரோட கலந்தோம்னா கெபிடலார் சிமோலார். சோ சிவப்புக்கு சிவப்பு, வெள்ளை வெள்ளை. அப்ப சிவப்புக்கு வெள்ளை ரெண்டுக்கு ரெண்டு வீதம். சோ ஒன்றுக்கு ஒன்று எளிய வீதம் அணியமா கொண்டு. சோ அதான் அவரை பெற்றோர பிறப்புரிய பெரிய விளையாடா. ஓம் சார். ஓகே. அடுத்தது கரைதிறன் தொடர்பான பரிசோதனை ஒன்றின் போது 25 பாய்ஸ் வெப்பநிலையில் குறித்த பதார்த்தத்தின் கரைதிறன் 36 கிராம் என அறியப்பட்டுள்ளது. இப்பதார்த்தத்தின் 40 கிராமுடன் 100 கிராம் நீர் சேர்க்கப்பட்டு கரையும் உச்ச அளவு கரையும் வரை நன்கு இறுதியில் பெறப்படும் கரைசலின் தன்மை வடிதாளில் எஞ்சிருக்கும் மீதியும் திணிவும் முறை. ஓகே. இப்ப கரைதிறன் என்னண்டா குறித்த வெப்பநிலையில 100 கிராம் கரையத்தில கரையக்கூடிய கரைப்பாண்ட உச்ச அளவு தான் என்ன கரைதிறன். குறித்த வெப்பநிலைனா வெப்பநிலை மாறக்கூடாது. அதே வெப்பநிலையில 100 கிராம் கரையத்தில கரையக்கூடிய கரைப்பாண்ட உச்ச அளவு தான் கரைதிறன். சோ அங்க என்ன செய்யறாங்கடா 36 கிராம் தான் கரைதிறன். 25 பாய்ச்சியில 36 கிராம் தான் கரைதிறனா. 36 கிராம்டா 100 கிராம்ல 36 கிராம் தான் கரை. 1 கிராம் கரையத்துல 36 கிராம் கரை பண்ணான் கரை. இப்போ என்ன செய்யறாங்கடா 100 கிராம்ல 40 கிராம் போடுறான். போட்டாங்க என்ன நடக்க போகுது, 4 கிராம் மிஞ்ச போகுது. 4 கிராம் மிஞ்சினா என்ன கரைசல், நிரம்பல் கரைசல். விளங்கிட்டா, இது விளங்கிட்டா. விளங்கிட்டா. ஓகே. அடுத்தது சிறுகுடலில் அமைந்துள்ள சடைமுறையின் குறுக்குவெட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. உணவு செயல்பாட்டு ஈற்று விலை பொருட்கள் காணப்படும் எப்பகுதி பி கியூ ஆகியவற்றினூடா செல்லும். முதல் பி என்ன கியூ என்ன பார்க்கும். பி என்னது, பிங்கிற பகுதியில பேர் என்ன, சொல்லுங்கள் யார் சரி. பிங்கிறது பாட்குழாய், கியூங்கிறது குருதிமய குழாய். அவ பாட்குழாய் கூட சமீபாட்டுல எந்த இறுதி விளைவுகளுக்கு போகும், இந்த இடிப்பீட்டுடைய செயல்பாட்டுல இறுதி விளைவுகள் தான் பாட்குழாய் கூட போகும். குருதிமய குழாய் கூடாக குழுவோது இந்த ஒரு சக்கரைக்கு புரதம் எல்லாம் போகும். சரியோ.
அப்ப பாட்குழாயினூடாக போறது கொழுப்பமிலம் இல்லாட்டி கிளிசரோல தான் இருக்கணும். அப்படின்னா முதலாவது ஆன்சரும் வராது, நாலாவது ஆன்சரும் வராது. சோ 2, 3 தான் வரும். ரெண்டாவது ஆன்சர்லயும் மூணாவது ஆன்சர்லயும் இங்க கியூல பாத்தீங்கன்னா கொழுப்பமிலம் நெடி, ரெண்டாவது ஆன்சர் கொழுப்பமிலம் நெடி. சோ அது வராது, வேற வழி தான். மூணாவது ஆன்சர் விளையிடா விளையிடா. ஓகே, அடுத்தது பின்வரும் கூட்டுகளை கருது. அவரை குடும்ப தாவர பயிற்சியை மண்ணை வளமாக்குவதற்கு காரணமாகமை. அவரை குடும்பத்துல தாவர பயிற்சியை ஏனென்றா நைதரசன் பதித்தல், அந்த அவரை சிறுகணுக்கள்ல வேர் சிறுகணுக்கள்ல ரைசோபியம் என்கிற பக்டீரியாக்களால் நைதரசன் பதித்தல் நடக்கும். அதை என்ன செய்யும்? மண்ணை வளமாக்கும். சோ அதெல்லாம் அந்த கூட்டு செய்தி. பிஏ பார்த்தோம்னா வேர் சிறுக்கணுகளில் வாழும் ஒன்றிய வாழ்வுக்குரிய ரைசோபியம் போன்ற பக்டீரியாக்களால் வளிமண்டல் நைதரசன் அமோனியாவாக மாற்றப்படும். அதுவும் சரி. சோ முதலாவது சார் விளங்கித்தானே? அடுத்தது 34ஆம் கேள்வி. 3 உலோகங்களின் தாக்க விகிதத்தை ஒப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் பேருகள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. தாக்கம் நடைபெற்றுள்ளமையை சரி எனும் அடையாளத்தாலும் தாக்கம் நடைபெறாமையை பிழை எனும் அடையாளத்தாலும் காட்டப்பட்டுள்ளன. ஓகே, எக்ஸ் ஒய் செட். எக்ஸ் ஒய் செட் ஆகிய உருவங்களை தாக்க விதத்தின் ஏறுவரிசைப்படி உருவப்படுத்தினால் தரப்படும் விடை. ஏறுவரிசைனா சின்னதுல தான் பேசிப்போம். அப்ப எந்த விதமான தாக்கமும் நடைபெறாதிலிருந்து தாக்கம் கூடிய நடைபெறது போகும். அப்படின்னா y கடைசியா வரணும், x லாஸ்ட்ல வரணும், செட் வரணும். சரியா? இதான் ஏறுவரிசைப்படி. ஏறுவரிசை அங்க விட இருக்கா? அங்க விட இல்ல. விட இல்லைண்டா ஏறுவரிசையை வட்டி போட்டு இறங்கு வரிசையில போட்டீங்கன்னா எக்ஸ் ஜெட் ஒய் என்கிற விடை பாருங்க. ரெண்டாவது ஆன்சர் சரிதானே? விளையாடா. அடுத்த கேள்வி. கண்காட்சி ஒன்றுக்காக 3 மாணவர்கள் நீரை உறிஞ்சாத வெவ்வேறு பதார்த்தங்களை பயன்படுத்தி ஏ பி சி எனும் 3 கிரீடங்களை உருவாக்கினர். இம்மூன்று கிரீடங்களினதும் திரிவுகள் ஒன்றுக்கொன்று சமனானது. அவற்றை நீரில் அமிழ்த்தும் போது தோற்றும் விதம் முடிவில் காணப்பட்டுள்ளது. இது என்னடா ஆர்கிமெடிஸின் தத்துவத்துக்கு நம்ம எந்த கேள்வி கேட்கலாம். சரியா? ஆர்கிமெடிஸின் தத்துவம் என்ன சொல்லுதுட்டா, நீர்ல ஒரு பொருள் அமிழ்த்திட்டா அந்த அமிழ்ற பொருள் இடம்பெயர்க்கிற பாயின் கனவளவுதான் அந்த நீரால அந்த பொருளுக்கு வழங்கப்படுற மேலுதவி. அதான் ஆர்கிமெடிஸின் தத்துவம். என்னடா 3 கூட்டுதாரா 3 கிரீடங்களினாலும் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவு ஒன்றுக்கொன்று சமம். இவர் முற்றாக அமைந்திருக்கார். அப்ப இவரால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர நிற கூட முற்று அமைந்துட்டார். சோ கூட இவர் கொஞ்சம் கூட அமைந்திருக்கார். அப்ப இவரோட கொஞ்சம் குறைய இவர் கொஞ்சம் அமைந்திருக்கார். சோ இவர் இடம்பெயர்த்த பாயின் நிறை குறைய. சோ இவர மேலுதைப்பு குறைய, அதோட கூட அதோட இவரும் மொத்தமா கூட. இது விளையாடா. அப்ப இவரால் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு
இவரால் இடம்பெயர்க்கப்பட்ட பாய்க்கான அளவு கொஞ்சம் குறைய. இவரால் இடம்பெயர்க்கப்பட்டது குறைய. அதோட இவரிடம் எடுத்தது அதோட குறை எல்லாருடையும் குறை. ஓகே, சமன் வந்து இதெல்லாம் போறோம். ஏபி ஆகிய 2 கிரீடங்களிலும் அமிழ்ந்துள்ள கனவளவுகள் சமன். ஏபியும் சமன் அமிழ்ந்து இருக்கா இல்லதானே? சோ அதுவும் போடும். ஏயினால் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவை விட பியினால் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவு அதிகம். ஏனென்றா இவர் கொஞ்சம் அமிழ்ந்திருக்கார், இவரோட கூட அமிழ்ந்திருக்கார். இவரோட கனவளவு, இவர் அமிழ்ந்திருக்கிற கனவளவோட இவர் அமிழ்ந்திருக்கிற கனவளவு கூடதால இவரால் இடம்பெயர்க்கப்படுற நீரின் கனவளவு கூட. விளையினா விளையினா துணைகிறார்கள். தூண்டுகிறார்கள். ஓம் சார். ஓகே, அடுத்தது கதிர் துவக்கம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் தொடர்பாக 3 கூட்டுகள். குளிர் நாடுகளில் வாழும் மக்கள் கடும் நிறத்தான ஆடைகள் அணிவதன் மூலம் உடலை வெப்பமாக பெறுவர். ஓகே, கருமை என்ன செய்யும்டா, வெப்பத்தை என்ன செய்யும், உறிஞ்சி வச்சு. வெண்மை என்ன செய்யும்டா, வெப்பத்தை திரிக்க விடும். அதனாலதான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறாக்கள் உடுப்பு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறாங்க உடுப்பு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போறதுக்கான காரணம் என்னன்னா, டெஸ்ட் கிரிக்கெட் வந்து வெப்பத்தை தெரிக்க விடணுங்கிறதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போடுறாங்க. சோ வெள்ளை வந்து வெப்பத்தை தெரிக்க விடும், கருப்பு வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்கும். சோ இந்த அந்த மேற்கத்திய நாடுகள் இருக்கிறார்கள் எல்லாம் அங்க வந்து இது போடுற அந்த ஸ்வெட்டர் எல்லாமே என்ன கருப்பு கலர்ல கருமை சார்ந்ததாய் என்னோட வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கிறது. வெள்ளை என்ன செய்யும், வெப்பத்தை தெரிக்க விடுன்றதுக்காக கருமை சார்ந்த ஒரு பணிவான். சரியா? குளிர் நாடுகளில் வாழும் மக்கள் கடும் நிறத்தாலான ஆடைகள் அணிவதன் மூலம் உடலை வெப்பமாக பெறுவர். அது சரி. வெப்ப குழுவைகளில் உள் மேற்பரப்பளவை பளபளப்பானதாக அமைப்பதன் மூலம் குளிரூட்டப்பட்ட நீரை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வைத்துக்கலாம். பிளாஸ்டிக்குள்ள பாத்தீங்களா, பிளாஸ்டிக் உடைச்ச அனுபவம் இருக்கும். இந்த கிளாஸ் பளபளப்பான கிளாஸ் உடைச்சிருப்பீங்க. அந்த பிளாஸ்டிக்குள்ள பளபளப்பான காரணம் என்னன்னா, கதிர்ப்பு மூலம் வெப்பம் கடத்துறது தவிர்க்கிறது. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் வந்து எப்படி வேண்டாம், அந்த பளபளப்பான கண்ணாடி இதுக்கு மேல அந்த வெளியே ரப்பர் இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு மட்டும் என்ன வெளியே இந்த வெளி இருந்தா கடத்தல் என்ன செய்யாது, கடத்தல் வெப்பம் கடத்தப்படாது. இதுக்கு மேல மூடி இருந்தா உடன் காவுகையால வெப்பம் கடத்தப்படாது. சோ வெப்பம் கடத்தப்படுற 3 முறையாளை வெப்பம் கடத்தப்படாட்டி வெப்பம் என்ன செய்யும், அந்த பிளாஸ்டிக் ஏறிக்கும். சோ நம்ம கொட்டா வச்சுக்க மாட்டோம், எல்லாத்தையுமே இந்த டீ சாமான் எல்லாத்தையுமே செய்யலாம், கொட்டா வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது உணவு சமைப்பதற்காக அடுப்பின் மீது வைக்கப்படும் கருப்பு நிற மட்பாண்டத்தை விட புதிய மட்பாண்டம் விரைவாக வெப்பமடையும். கருப்பு தானடா பதார்த்தத்தை இந்த வெப்பத்தை உறிஞ்சும். அப்ப கருப்பு தான வெப்பத்தை உறிஞ்சி குயிக்க வெப்பமடைவோம். அப்ப கருப்பு வெப்பமடையாம அவன் செல்றான், புதிய பதார்த்தம் வெப்பமடைவாங்க. அது போல ஆன்சர். சோ ஏயும் டி வளைதா வளைடா. ஓகே, அடுத்த கேள்வி. வாகனங்களின் பக்க ஆடிகளாக குவிவாடிகள் பயன்படுத்தப்படுவதன் அனுகூலம் பற்றிய சில கூற்றுக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. இரவு வேளைகளில் பின்னால் வரும் வாகனங்களின் ஒளிக்கற்றைகளை கண்ணை நோக்கி தெளிப்படைவதை தடுப்பதற்காக நம்ம குவிவாடிகள் பயன்படுத்தல. சோ அது ராங் ஆன்சர். குவிவாடிகள் பயன்படுத்த காரணம் என்னன்னா, பின்னிக்கிற பெரிய வெளிய சிறிய வெளியை பாக்குறதுக்கும் நிமிர்ந்த பிம்பத்தை பாக்குறதுக்கு நம்ம குவிவாடியை பயன்படுத்தும். சரியா? அடுத்தது ஒரே தடவையில் பாரிய பிரதேசத்தை சிறிதாக பார்க்கக்கூடியதா இருந்தது. அது சரி. பின்னால் தோன்றுவதை நிமிர்ந்த நிலையில் பார்க்கக்கூடியதா இருந்தது. அது சரி. ஓகே, அப்ப 2வது ஆன்சர். அடுத்தது
XY ஆகியவற்றுக்கு பொருந்தக்கூடிய மிகச் சரியான விடை பின்வரும் ஒன்றுக்குள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1,20,000 12,000 1,200 எது நடக்குதுங்க குறையுது. எவ்வளவு தலை குறையுதுண்டா 10% குறையுது. 10% குறையுது. இங்க கூடுது, இங்க கூடுது, இங்க குறையுது. இது 10% குறைஞ்சா ஒரு சக்தி மட்டத்திலிருந்து ஒரு நுகரிலிருந்து ஒரு மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்துக்கு போகல 10% குறையுது. என்னன்னா சக்தி. சரி, சக்தி சக்தி வந்து 2 வில்லை 2வது 4வது அதோட எல்லாம் மட்டும்தான். அடுத்தது வைய பார்த்தோம்னா சேதன பதார்த்தம். சேதன பதார்த்தம் குடிக்கு போறல. இங்க குடிக்கு போற என்னன்னா பாரபோகம். பாரபோகம். இந்த பாரபோகங்கள் இப்படி ஒவ்வொரு சக்தி மட்டத்துல ஒவ்வொரு நுகரி மட்டத்துல கூடிக்கு போறதால வேற நம்ம செல்ற உயிர் செறிவடைதல். உயிர் செறிவடைதல். சரியா? 39 இது விளையா விளையாடா. ஓகே, அடுத்தது மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில் ஏற்படும் காட்டு யானைகள் இறப்பை இழிவளவாக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய பிரயோக ரீதியான தீர்வாக கருதக்கூடியது. இது கடைசி கேள்வி 2 எப்படியும் ஜெனரல் வரும், பொதுவா வரும். அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடிய வகையில் சகல வசதிகளையும் கொண்ட புதிய சரணாலயங்களை யானைகளுக்காக உருவாக்கு. இது வந்துகிட்டு ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தானே. புதிய யானைகளுக்கான சரணாலயத்தை உருவாக்கி செய்யறது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம். அது கீழுக்கு பார்ப்பேன் இருக்காங்க. அதை விடையா கொடுக்கலாம் என்றாலும் அது கீழே பொருத்தமானதுதான் தான் கொடுக்கணுமா பார்ப்போம். காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுவதை தடுப்பதற்காக பாரிய காடுகளை சூழ உறுதியான யானை அமைத்தது. அதுக்கு மனிதனை பாதுகாக்கலாம். ஆனா யானைகள் இறப்பு உயர்வு செய்யும் கூடும். யானை அமைச்ச வேண்டாம். அப்ப அதுபடியா வராது. காடுகளுக்கு நடுவே செல்லும் பெருந்தெருக்கள் மற்றும் புகையிரத பாதைகள் ஊடாக யானைகள் உட்பட ஏனைய வனவிலங்குகளும் கடக்கக்கூடிய வகையில் வனவிலங்கு பாலம் அமைத்தது. அப்படின்னா வனவிலங்கு பாலம் ஒன்று அமைச்ச வேண்டாம். அது கூட விலங்குகள் போகும், நம்மளோட நம்ம போலாம்னு சொல்றாங்க. அது பொருத்த மாதிரிக்கும் எல்லாத்தோட இடிக்கிறதுக்குள்ள பொருத்த மாதிரிக்கும் நினைக்க கிழிப்பாகும். இலங்கையில் யானைகளின் குடித்தொகை தாங்கல் கொள்ளளவை விட அதிகரித்து செல்வதால் உலகின் பாரிய காடுகளை கொண்ட நாடுகளுக்கு யானைகளை அன்பளித்தது. அது வராது. ஓகே, அப்ப அது 3வது ஆன்சர் வரும். ஓகே, அடுத்து 40. பெரும்பாலும் இந்த முறை இயற்கை அனர்த்த சம்பந்தமா தான் ஒரு பொதுவாக கேள்வி கூடலாம் நினைக்கிறேன். அடுத்தது இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு மனிதனின் தூர நோக்கட்ட செயற்பாடுகள் காரணமாக அமைந்துள்ளன. எனினும் அத்தகைய அனர்த்த நிலைமைகளின் போது மனிதன் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதற்காக கவனம் செலுத்தப்பட வேண்டிய சில விடயங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நிவாரண பணிகள் தொடர்பாக ஆய்ந்து வைத்திருக்கிறோம். கட்டாயம் அறிந்து வச்சிருக்கிறோம். அனர்த்த பாதிப்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் அறிந்து வச்சுக்கணும். அடுத்தது அனர்த்தத்தின் பின்னர் ஏற்படும் சமூக உணர்வலைகளை நேர்மறையாக விருத்தி செய்து கொள்ளும். அதுவும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உடல் சுகாதாரத்தை சீராக்கி கொள்ளலும் ஏனையவரது மனநிலைகளை கட்டுப்படுத்தும். என்னன்னா நம்ம அனர்த்தத்துக்குள்ளா இருந்தா நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம சீரா வச்சுக்கிறதும் நம்மளோட இருக்கிறாக்களையும் சீரா வச்சுக்கிறது அந்த தகுதி இருக்கிறோம் சொல்லலாம். அதுவும் சரி. ஸோ 40க்கு ஏபிசி ஆகிய 3ம் சரி. 4வது ஆன்சர். ஸோ நாளைக்கு என்ன செய்ய மாட்டா என்னது கட்டமைப்பு வினாக்கள் செய்ய பார்ப்போம்.